ayez la soif தாகத்தோடு இருங்கள். de la boire le Saint-Esprit. பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொள்வதற்காக. Et ne vous dormez pas une fois que vous avez reçu l'Esprit de Dieu en vous. பரிசுத்த ஆவியானவரை பெற்ற பிற்பாடு தூங்காமல் இருங்கள். Parce que ça c'est très important. இது மிக முக்கியமான ஒன்று. Déjà de recevoir l'Esprit de Dieu, பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொள்வது vous devez avoir cette soif. உங்களுக்கு அந்த தாகம் இருக்க Et வேண்டும். avec tout l'effort qu'on a fait, இவ்வளவு முயற்சி செய்தோம். on reçoit l'Esprit Saint பரிசுத்த ஆவியானவரை பெற்றோம். et on dort dans notre vie spirituelle. நம்முடைய ஆவிக்குரிய ஜீவியத்தில் நாம் தூங்கி இருப்போம் என்று C'est சொன்னால் ce qu'on appelle un grand danger. அது பெரிய டேஞ்சராக On நமக்கு appelle ça மாறிடும். un grand danger. அது பயங்கர டேஞ்சராக Donc நமக்கு மாறிடும். attention, réveillez-vous. ஜாக்கிரதை, விழித்திருங்கள். Donc on va voir aujourd'hui comme thème, இன்றைக்கு நாம பார்க்க போகிற தலைப்பு où est Dieu? தேவன் எங்கே? On va voir comme thème aujourd'hui, இன்றைக்கு நாம பார்க்க போகிற தலைப்பு où est Dieu? தேவன் எங்கே Où est son demeure? அல்லது அவர் எங்கே வாசம் பண்ணுகிறார்? Voilà, ça c'est très important. இது மிக முக்கியமான ஒன்று. Beaucoup de croyants நிறைய விசுவாசிகள் prient, ஜெபிக்கிறாங்க, ils parlent de Dieu, தேவனை குறித்து ils பேசுகிறார்கள், parlent de Dieu, தேவனை குறித்து பேசுகிறார்கள். mais c'est pas sa résidence, c'est où. ஆனால் அவர் எங்கே வாசம் பண்ணுகிறார் என்று சொல்லி அறியாமலே Donc les இருக்கிறார்கள். gens ils vont au pif, அப்போ அவங்களா ஒரு தியானிக்கு சொல்றாங்க, ils courent dans tous les sens எல்லா இடங்களுக்கும் ஓடுகிறார்கள். et ils disent que ah oui, j'ai compris où il est Dieu. அவர் எங்கே இருக்கிறார் என்று சொல்லி எனக்கு புரிந்து விட்டது என்று சொல்லி சொல்லுகிறார்கள். Beaucoup de croyants disent நிறைய விசுவாசிகள் que சொல்லுகிறார்கள், Dieu demeure là-haut. தேவன் மேலே வாசம் செய்கிறார். Encore beaucoup de fidèles disent இன்னும் நிறைய விசுவாசிகள் que சொல்லுகிறார்கள், Dieu demeure au-dessus ou au sommet d'une montagne. அவர் மலை மேலே மலை உச்சியிலே அவர் வாசம் பண்ணுகிறார் என்று Encore சொல்லி beaucoup de religions disent இன்னும் நிறைய மதத்தினர் சொல்லுகிறார்கள், Dieu demeure dans un endroit lointain. ரொம்ப அவர் தொலைவிலே வாசம் பண்ணுகிறபடினால Pour son rencontre, il faut faire un grand pèlerinage. அவரை போய் நம்ம பார்ப்பதற்கு ஒரு யாத்திரையை மேற்கொள்ள வேண்டும் என்று சொல்லி Ou சொல்லுகிறார்கள். encore, la plupart des croyants disent இன்னும் பலர் சொல்லுகிறார்கள், que Dieu vit dans une statuette, தேவன் ஒரு சிலையிலே வாசம் பண்ணுகிறார், encore dans des icônes, அல்லது ஒரு சின்னத்திலே அவர் வாசம் ou செய்கிறார், encore dans des pierres, அல்லது கற்களிலே அவர் வாசம் ou பண்ணுகிறார், encore dans des animaux selon leur croyance. இல்லது அவங்க விசுவாசத்தின்படியே அவர்கள் மிருகத்திலே வாசம் Voilà, பண்ணுகிறார்கள் il என்று. y a des croyances qui existent, அப்ப நிறைய விசுவாசம் இருக்கிறது, நம்பிக்கை இருக்கிறது. mais le vrai Dieu, il le met en pêle-mêle. ஆனால் உண்மையான தெய்வத்தையோ அவங்க விட்டு விட்டார்கள். Donc, ils ne savent pas vraiment où résiste, où demeure l'Éternel. தேவன் எங்கே வாசம் பண்ணுகிறார் என்று சொல்லி உண்மையிலேயே அவங்க அறியாமல் இருக்கிறார்கள். Pourquoi on devait savoir d'où demeure l'Éternel? ஏன் தேவன் எங்கே வாசம் செய்கிறார் என்று சொல்லி அறிந்து கொள்ள வேண்டும். Pour connaître ஏன் என்று சொன்னால், à ta rencontre avec ton Dieu, நீ தேவனை சந்திக்கிற போது tu devais savoir où tu devais y aller. நீ எங்க போகணும் என்று சொல்லி நீ அறிந்திருக்க Si வேண்டும். tu ne connais même pas la voie, நீ போற வழி தெரியல si என்று tu ne connais சொன்னால், même pas le but, உன்னை எங்க போற என்று சொல்லி நோக்க அறியவில்லை இருப்பதனால் tu vas t'arrêter ou tu vas te cogner sur un mur நீ போய் ஒரு செவுத்துல முட்டிக்க வேண்டியதுதான். et tu vas dire que c'est le mur de Dieu. அந்த செவுரு தான் தேவன் என்று சொல்லி சொல்லுவாய். Or que non. அப்படி இல்ல. Donc quand tu décortiques un peu selon le verset de la biblique, தேவனுடைய இந்த வார்த்தையிலே நீ விலக்கி பார்ப்பாய் என்று சொன்னால், selon Psaume 9:11 qui vient de lire tout à l'heure, சங்கீதம் 9:11 வசனத்தின்படி, chantez à l'Éternel qui réside en Sion. சீயோனிலே வாசமா இருக்கிற கர்த்தரை கீர்த்தனம் பண்ணுங்க. Regardez bien de ce qu'il dit, chantez à l'Éternel qui demeure en Sion. சீயோனிலே வாசமா இருக்கிற கர்த்தரை கீர்த்தனம் பண்ணுங்க என்று சொல்லி Publié சொல்கிறார். parmi les peuples, c'est au fin. அவர் செய்கைகளை ஜனங்களுக்குள்ளே அறிவியுங்கள் என்று சொல்லி சொல்லுகிறார். Maintenant, on le sait avec ce parole que David décortique comme ça, l'Éternel demeure en Sion. இந்த வசனத்தின் பிரகாரம் தாவீது சொல்லுகிறது, அவர் சீயோனிலே தேவன் வாசம் பண்ணுகிறார் Où என்று se சொல்லி. trouve Sion? எங்கே இருக்கிறது சீயோன்? Selon Ésaïe 14:13 ஏசாயா 14வது et அதிகாரத்தின்படி, Ésaïe 14:14, 14:14 பிரகாரம் ஏசாயா l'Éternel parle à Lucifer. இது லூசிபரிடத்திலே தேவன் பேசுகிற Là காரியம். où il est en train de révéler son demeure. அவர் எங்கே வாசம் செய்கிறார் என்று சொல்லி விளக்குகிறார். Tu disais en ton cœur, நீ உன் இருதயத்திலே சொன்னாய், je monterai au ciel. இதோ நான் வானத்துக்கு ஏறுவேன், J'élèverai mon trône au-dessus des étoiles de Dieu. தேவனுடைய நட்சத்திரங்களுக்கு மேலாக என் சிங்காசனத்தை உயர்த்துவேன். Je m'assierai sur la montagne de l'assemblée.
அவருடைய வடபுறங்களின் ஆராதனை கூட்டத்தின் பர்வதத்திலே வீற்றிருப்பேன் à என்றும் l'extrémité du septentrion, அவருடைய சிங்காசனத்துக்கு மேலாக இருப்பேன் என்றும் au ஆராதனை fond du nord, il s'appelle septentrion, au fond du nord. இதோ வடபுறங்களில் உள்ள ஆராதனை கூட்டத்தின் பர்வதத்திலே Et வீற்றிருப்பேன் என்றும் 14, la Bible décortique dans 14வது Isaïe, வசனம் சொல்லுகிறது je ஏசாயாவிலே, monterai sur le sommet des nuées, இதோ நான் மேகங்களுக்கு மேலாக je serai semblable au Très-Haut. உன்னதமானவருக்கு ஒப்பாவேன் என்றும் Voilà le Sion où ça se trouve, எந்த இடத்திலே சீயோன் இருக்கிறது à என்று சொல்லி சொல்கிறார். l'extrémité du septentrion. இதோ அது உன்னதத்திலே இருக்கிறது. Voilà Dieu où est-ce qu'il demeure. இதோ தேவன் எங்கே வாசமாய் இருக்கிறார். Voilà la demeure de l'Éternel. தேவனுடைய வாசம் ஸ்தலம் எங்கே இருக்கிறது. Mais le verset décortique que இதோ வசனங்கள் நமக்கு விளக்கி சொல்லுகிறது. l'Éternel préfère demeurer au milieu de sa création. இதோ தேவன் அவர் சிருஷ்டிப்பின் மத்தியிலே வாசம் பண்ண விரும்புகிறார் என்று சொல்லி வசனம் Mais சொல்லுகிறது. malgré que le verset qu'on a lu maintenant, Ésaïe 14, 13, 14, ஏசாயா 14, 13, 14வது வசனத்தின் பிரகாரம் il வாசிக்கிறது. faut savoir une chose que ஒரு காரியம் நமக்கு தெரிந்திருக்க வேண்டியது என்னவென்றால் l'Éternel est omniprésent. இது தேவன் எங்கும் வியாபித்திருக்கிறார். L'Éternel est omniprésent. தேவன் எல்லா இடத்திலும் விற்றிருக்கிறார். L'être humain devrait avoir la sagesse இந்த மனுஷனுக்கு ஞானம் இருக்க வேண்டும் முதலிலே. de comprendre où est-ce que Dieu peut demeurer. எங்கே தேவன் வாசம் செய்கிறார் என்று சொல்லி. Voilà pourquoi on est en train de décortiquer quelque chose de très important. முக்கியமான ஒரு காரியத்தை நாம் விளக்கி பார்த்துக் கொண்டிருக்கிறோம். Beaucoup de gens ils ne comprennent rien du tout. நிறைய பேருக்கு ஒன்றும் புரியாமல் La இருக்கிறார்கள். demeure de l'Éternel, pourquoi on devait savoir. ஏன் தேவன் எங்கே வாசம் செய்கிறார் என்று சொல்லி. Beaucoup de gens ils ont tous les notions. நிறைய பேருக்கு அந்த அறிவு இல்லாமல் இருக்கிறது. Beaucoup de gens ils ont tous les notions pour நிறைய பேருக்கு comprendre. நிறைய அறிவு புரிந்து கொள்வதற்கு இருக்கிறது. Mais ஆனால் ils négligent dans leur vie. அவங்களுடைய வாழ்க்கையிலே இதை விட்டு விடுகிறார்கள். Ils négligent l'importance où est-ce qu'il habite. அவர் எங்கே இருக்கார் என்று சொல்லுகிற அந்த அறிவை விட்டு விடுகிறார்கள். Donc selon la parole de Dieu, அப்ப தேவனுடைய வசனத்தின் பிரகாரம் tout au commencement, முதலிலே ஆதியிலே selon la loi de Moïse, மோசேயின் சட்ட பிரகாரம் les peuples israéliens இஸ்ரவேல் ஜனங்கள் adoraient l'Éternel தேவனை எங்கே ஆராதித்தார்கள் என்று en சொன்னால் construisant un tabernacle, on appelle un tabernacle mobile. ஒரு ஆசாரிப்பு கூடாரம் பெயர்த்தெடுக்கிற ஒரு ஆசாரிப்பு கூடாரத்திலே அவர்கள் தேவனை தொழுது Donc கொண்டார்கள். là où ils campaient, அவர்கள் எங்கெல்லாம் டென்ட் அடிச்சார்களோ ils construisaient un tabernacle mobile. அந்த இடத்திலே தற்காலிக ஒரு ஆசாரிப்பு கூடாரத்தை அவர்கள் நியமித்தார்கள். Donc ici, அந்த இடத்திலே la Bible dit, வேதம் சொல்லுகிறது là où ils campaient, எந்த இடத்துல எல்லாம் அவங்க ஸ்டாண்ட் போட்டாங்களோ ils ont fait une tabernacle. அந்த இடத்துல ஒரு ஆசாரிப்பு கூடாரத்தை அவர்கள் Et il y avait கட்டினார்கள். des souverains sacrificateurs அந்த இடத்துல ஆசாரியர்கள் இருந்தார்கள். qui donnaient des sacrifices. அந்த இடத்துல பலிகளை கொடுத்தார்கள். Ils faisaient des adorations. அந்த இடத்துல ஆராதித்தார்கள். Donc la Bible dit, அப்ப வேதம் நமக்கு il சொல்லுகிறது y avait la gloire de Dieu qui descendait sur le tabernacle. தேவனுடைய மகிமை ஆசாரிப்பு கூடாரத்திலே La இறங்கி gloire வந்தது. de Dieu descendait தேவனுடைய மகிமை அந்த இடத்துல இறங்கி dans le tabernacle, அந்த ஆசாரிப்பு கூடாரத்திலே இறங்கி dans le வந்தது. lieu très saint. அந்த மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள இறங்கி வருது. Donc ici, vous devez comprendre quelque chose que நீங்க தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு காரியம் இந்த இடத்திலே c'est la présence de l'Éternel descendait sur le tabernacle. தேவனுடைய பிரசன்னம் ஆசாரிப்பு கூடாரத்திலே இறங்கி வந்தது. Dieu il n'a pas choisi le tabernacle comme sa résidence. தேவன் ஆசாரிப்பு கூடாரத்தை அவர் வாசம் செய்கிற இடமாய் தெரிந்து கொள்ளவில்லை. Écoutez-moi bien. சொல்லுகிறதை நன்றாக C'est கேளுங்கள். une chose, quelque chose de très important மிக முக்கியமான ஒரு காரியம். pour que vous compreniez où vous êtes là avec Dieu. நீங்க எந்த இடத்துல தேவனோட இருக்கிறீர்கள் என்று புரிந்து Voilà, beaucoup de gens கொள்வதற்காக. ils ne comprennent pas. நிறைய பேருக்கு புரியவில்லை. C'est pour ça que அதனால்தான் Satan demeure en eux. பிசாசு அவங்களுக்குள்ளாய் வாசம் செய்கிறான். Si vous comprenez bien que c'est Dieu demeure quelque part, தேவன் எங்கே வாசம் பண்ணுகிறார் என்று சொல்லி நீங்கள் on அறிந்து ne cédera jamais Satan pour demeurer. Quelque part, on va dire Amen. பிசாசு வாசம் செய்வதற்கு இடம் Voilà, கொடுக்க c'est très மாட்டீங்க. important. Écoutez-moi bien pour que vous compreniez quelque chose. முக்கியமான காரியம் நன்றாய் கேளுங்கள். L'Éternel ne demeurait pas dans ce tabernacle mobile. இது அந்த ஆசாரிப்பு கூடாரத்திலே தேவன் Quand les gens வாசமாயிருக்கவில்லை. priaient,
ஜனங்கள் ஜெபித்தபோது la gloire de Dieu descendait dans le lieu sacré du tabernacle. தேவனுடைய மகிமை அந்த ஆசாரிப்பு கூடாரத்தின் பரிசுத்த ஸ்தலத்திலே இறங்கி வந்தது. Ensuite, அதற்கு பிற்பாடு dans le temps du roi Salomon, இந்த சாலமோன் ராஜாவினுடைய காலத்திலே il a construit le grand temple à Jérusalem. அவர் எருசலேமின் பெரிய தேவாலயத்தை கட்டினார். Et cela aussi selon la loi de Moïse. மோசேயின் கட்டளை பிரகாரமாக அதை கட்டினார். Écoutez-moi bien. சொல்லுவதை நன்றாக Maintenant, ce n'est pas une tabernacle mobile. இப்போ இது வந்து தற்காலிக ஆசாரிப்பு கூடாரமாக C'est இல்ல. devenu une grande temple. இப்போ அவர் பெரிய தேவாலயத்தை கட்டினார். Un grand icône. பெரிய ஒரு சின்னமாக அதை கட்டினார். Pour dire que ici, il y a l'éternel. இங்கே தேவன் இருக்கிறார் என்று சொல்வதற்காக De la même façon, அதே பிரகாரமாய் les hindous construisaient des temples. இந்துக்கள் அவர்களுடைய ஆலயங்களை De la même கட்டினார்கள். façon, அதே மாதிரியே les catholiques ou les églises protestants évangéliques கத்தோலிக்கர்களோ அல்லது புரோட்டஸ்டன்ட்காரர்களோ அதே போல ஆலயத்தை construisaient கட்டினார்கள். des églises. அவர்களும் ஆலயங்களை De la கட்டினார்கள். même façon aussi, அதே போலதான் les musulmans construisaient des mosquées. மசூதிகளை கட்டினார்கள். Mais que ça soit le tabernacle, அது அது ஆசாரிப்பு கூடாரமோ que ça soit le temple, இல்லது கோபுரமோ que ça soit des églises ou le mosquée, இல்ல ஆலயமோ இல்ல மசூதியோ, Dieu ne demeure jamais dans ces lieux de culte. ஆனால் தேவன் அந்த எந்த இடத்திலும் அவர் வாசமாய் இருக்கவில்லை. Dieu ne demeurait jamais dans cette lieu de culte. அந்த மாதிரி ஜெபக்கூடங்களிலே தேவன் வாசமாகவே Il faut இருக்கவில்லை. être bien clair dans votre அது vie. மிக தெளிவா இருக்க வேண்டும் வாழ்க்கையில. La spiritualité, on ne nous amène pas dans une confusion. இந்த ஆவிக்குரிய காரியங்கள் நம்மை ஒரு குழப்பத்திற்குள்ளாய் கொண்டு La spiritualité, போகக்கூடாது. il faut être bien clair. இதோ நமக்கு ஆவிக்குரிய ஜீவன் மிக தெளிவா Donc, இருக்க on peut வேண்டும். appeler une temple ou un mosquée ou une église un lieu de culte. ஆலயமோ ஜெபக்கூடமோ இல்ல மசூதியோ தேவாலயமோ எப்படி என்று சொல்லியும் நினைக்கலாம். Mais Dieu ne demeure pas, ne réside pas dans ce lieu de culte. ஆனால் அந்த ஜெபக்கூடங்களிலே தேவன் வாசமா இருக்கவில்லை. Je vais vous donner un exemple. ஒரு எக்ஸாம்பிள் உங்களுக்கு ஒரு உதாரணத்தை Dans ce கொடுக்கிறேன். lieu de culte, இந்த ஜெப இடத்திலே il y avait une culte du matin, காலையிலே ஒரு ஜெப ஆராதனை il y avait une இருந்தது. culte de l'après-midi. இந்த மத்தியானம் ஒரு ஜெப ஆராதனை Après le இருந்தது. culte, அந்த ஜெபம் முடிந்த பிற்பாடு on va prendre nos goûters, நம்ம போய் அங்க குத்தையை எடுத்துட்டு on va nettoyer cette salle, இந்த இடத்தை நம்ம சுத்தம் செய்து விட்டு on va fermer, on va éteindre la lumière, on va fermer à clé. எல்லாத்தையும் மூடி லைட் எடுத்துட்டு Et tu es rentré chez toi. நம்ம வீட்டுக்கு போயிட்ட பிற்பாடு Et tu crois que Dieu il est en train de dormir ici. இந்த தேவன் இங்கே தூங்கிக் கொண்டிருக்கிறார் என்று சொல்லி நினைக்கிறாயோ? Combien de personnes croient que j'ai enfermé l'éternel à l'intérieur, je suis parti? எத்தனை பேர் நினைக்கிறீங்க தேவன் இங்க பூட்டி விட்டு நான் வெளியே போயிட்டேன் என்று சொல்லி? Non, si vous êtes en train de dire que, ah oui, dès que tu passes par là, tu es en train de faire la signe de croix là. Il y a quoi ici? அது இந்த பக்கம் போகும்போது சிலுவை உன் மேல போட்டு போய் என்று சொன்னால் அது என்ன Ça, c'est காரியம்? l'ignorance. அப்ப அது அறியாமலே இருக்கிறார். Dès que tu vas à une chapelle, tu mets la signe de croix là. ஒரு கோயிலை பார்த்த உடனே சிலுவை Il y போட்டுக்கிறியா? a quoi là-dedans? Il n'y a rien du tout là-dedans. என்ன இருக்கிறது அதுக்குள்ளே ஒன்றுமே Alors, இல்லை. les lieux de culte, c'est quoi? அப்ப ஜெபம் நடக்கிற இடம் என்ன? Quand les croyants sont en train de rassembler en masse, விசுவாசிகள் அநேகர் ஒன்றாய் கூடி puisqu'on ne peut pas rassembler dans une maison, ஒரு வீட்டுல அநேகர் கூட முடியாதபடினாலே donc, tout le monde, on est en train de choisir un endroit qu'on appelle un lieu de culte, அப்ப ஜெபம் நடப்பதற்கு ஒரு இடத்தை தேர்ந்து கொண்டு oui, où on est en train d'adorer l'éternel, notre தேவனை அங்கு Créateur. ஆராதித்துக் கொண்டிருக்கிறபடினால் Donc, vous êtes en train d'adorer en masse, அப்ப நிறைய பேர் சேர்ந்து அங்க ஆராதித்துக் la présence de l'éternel descend dans ces lieux de culte. Acclame la parole de Dieu. தரிசனம் அந்த இடத்திலே இறங்கி Comme la வந்தது. gloire de Dieu descendait au tabernacle, ஆசாரிப்பு கூடாரத்திலே இறங்கி வந்தது la போலவே présence de Dieu descend dans ce culte, dans ce lieu de culte. தரிசனம் இறங்கி வருகிறது. Est-ce que vous comprenez? சொல்லுகிறது நன்றாய் Donc புரிகிறது. ne dis pas அப்போ நம்ம சொல்லக்கூடாத ஒரு que le காரியம் lieu de culte, இந்த ஜெபம் நடக்கிற இடம் c'est l'autel de Dieu. அது தேவனுடைய வாச C'est ஸ்தலம். là qu'il réside. அங்கதான் அவர் வாசம் C'est là qu'il habite. அவர் அங்கே தான் வச்சிருக்கிறார். Non, c'est faux. அது தவறான Dieu காரியம். il demeure à Sion. தேவன் சீயோனிலே Tu ne வச்சிருக்கிறார். peux pas construire un petit hôtel là pour lui. ஒரு சின்ன இடம் அவருக்காக இங்க கட்டவே முடியாது. D'ailleurs, il vous a pas demandé. அவர் உங்களிடத்தில் அதை கேட்கவும் இல்லை. Jusqu'à là, c'est clair. இது வரைக்கும் உங்களுக்கு தெளிவா இருக்கிறதா? Donc alors, il faut savoir une chose. உங்களுக்கு தெரிந்திருக்க வேண்டிய ஒரு காரியம். Quand Salomon, avec la sagesse, quand il a construit cette grande temple là, இது தேவன் சாலமோனுக்கு கொடுத்த ஞானத்தினாலே அவன் அந்த ஆலயத்தை après la கட்டபோது construction du temple de Jérusalem, எருசலேமுடைய ஆலயம் கட்டி முடித்த பிற்பாடு il commence à prier dans ce lieu. அந்த இடத்திலே அவன் ஜெபிக்கிறான். Je vais lire 1 Roi 8, 29, 30. 1 ராஜாக்கள் 8:29-30 நான் வாசிக்கிறேன். உமது அடியேன் இவ்விடத்திலே செய்யும் விண்ணப்பத்தை கேட்கும்படி என்னுடைய நாமம் விலகும் என்று நீ சொன்ன ஸ்தலமாகிய இந்த ஆலயத்தின் மேல் உடைய கண்கள் இரவும் பகலும் திறந்திருப்பதாக.
உமது அடியானும் இந்த ஸ்தலத்திலே விண்ணப்பம் செய்ய போகிற உமது ஜனமாகிய இஸ்ரவேலும் பண்ணும் ஜெபத்தை கேட்டல்லும். பரலோகமாகிய உம்முடைய வாசஸ்தலத்திலே அதை நீ கேட்பீராக, கேட்டு மன்னிப்பீராக. Je lis 1 Roi 8, 29-30. Que tes yeux soient nuit et jour ouverts sur cette maison, sur le lieu dont tu as dit. Là sera mon maison, sur le lieu dont tu as dit, là sera mon nom. Écoute la prière que ton serviteur fait en ce lieu, selon Darby le 30. Et écoute la supplication de ton serviteur et de ton peuple Israël, qu'il t'adresse en se tournant vers ce lieu-ci. Cela veut dire quoi? Vers ce tabernacle. Quand ils vont adresser des prières de supplication, où ils demandent pardon, toi, Seigneur, écoute dans le lieu de ton habitation, dans les cieux, écoute et pardonne. Cela veut dire quoi? Les gens ils vont venir vers ce lieu de culte, ils vont faire la prière de supplication. Et Salomon dit, l'Éternel, mets tes yeux jour et nuit là-bas et écoute leur prière de supplication de ton lieu saint. Cela veut dire dans les cieux. Et pardonne-leur. Salomon même, il le sait très très bien. Malgré que j'ai construit des grands palaces pour l'Éternel, il ne demeurera pas là-dedans. Je ne peux pas construire une grande palace immense pour un Dieu immense. Donc il nous révèle qu'en cas la demeure de Dieu céleste est dans les cieux. Mais à travers dans ce lieu de culte, l'Éternel écoute leurs paroles, leurs prières de supplication. Combien de personnes comprennent de ce que je suis en train de dire? Mais beaucoup de croyants aujourd'hui, peu importe leur croyance, ils sont en train de courir d'un lieu à l'autre, à la rencontre de Dieu. Ils sont en train de courir. Ils sont en train de faire des grands pèlerinages. Soit disons qu'il y a la présence de l'Éternel ou il y a la présence de Dieu. Donc, mais regardez bien la parole qui dit, quand tu as une rencontre avec ton Dieu, avec ton Créateur, ton état de vie change de la pécheresse à la sainteté. Combien de personnes est en train d'être avec moi là? Écoutez-moi bien. Vous avez une rencontre avec votre Créateur. Votre vie pécheresse change instantanément à la vie de sainteté. C'est ce qu'on appelle une rencontre avec ton Créateur, avec ton Dieu. Mais aujourd'hui, dans les croyants, il y a beaucoup d'actions qui partent en vaine. Il y a des actions, il y a des agitations, mais ça part en vaine. Ils prient beaucoup, ça part en vaine. Ils jeûnent beaucoup, ça part en vaine. Ils font beaucoup de méditation, tout part en vaine. Où il est le problème? D'où il vient la faille? Donc ils n'ont pas adressé à le bon endroit. Où il ne comprend pas où est-ce qu'il faut y aller pour adresser notre prière. Donc c'est pour cela que je dis, les croyants courent dans tous les lieux de culte. Mais leur vie pécheresse ne change pas d'un cran. Je veux vous expliquer quelque chose. Beaucoup de fidèles vont à leur lieu de culte, habillés tout blanc, habillés tout propre, étant tout saint. Saint. Il ne parle pas un mot. Il reste calme. La tête baissée, les bras croisés.
கைகளை கட்டிக்கொண்டு marcher en petits pas. பொறுமையா நடந்து போய் Quand ils vont doucement à l'église, பொறுமையா சபைக்கு quand போய் ils vont doucement dans leur lieu de culte, அவங்களுடைய ஜெபக்கூடங்களுக்கு பொறுமையா ils போய் rentrent là-dedans en disant que அதுக்குள்ள எப்படி சொல்லிட்டு je போறாங்கன்னா suis en train de rentrer dans la demeure de Dieu. தேவன் வாசம் பண்ணுகிற இடத்துக்குள்ள நான் Donc போகிறேன். je vais à la rencontre de notre Créateur. என்னுடைய சிருஷ்டிகருடைய அவரை சந்திப்பதற்கு நான் Il போகிறேன். ne lève pas la tête. இத தலையை கூட Il உயர்த்தாம reste toujours la tête en bas. தலையை குனிந்து கொண்டு À chaque fois, il est en train de prosterner. ஒரு முறையும் அவங்க kீழே Ils disent que on est saint devant toi, Seigneur. தேவனே உனக்கு முன்பாக நாங்க பரிசுத்தம் பரிசுத்தம் Mais பரிசுத்தம் dès qu'ils sortent de cette lieu de culte, ஆனா அந்த சபையில இருந்து அவங்க வெளியே வந்த avant உடனே qu'ils enlèvent leur habit blanc ou propre, அவங்க வெள்ளை ஆடையோ இல்ல அவங்க சுத்தமான ஆடையை கழட்டுவதற்கு முன்பாகவே leur cœur est souillé déjà. அவங்களுடைய இருதயம் அசுசிப்பட்டு விட்டது. Quand tu es rentré dans le lieu de culte, இதோ சபைக்குள்ளாக வரும்போது tu n'as pas parlé un mot. ஒரு வார்த்தை கூட பேசவில்லை. Tu murmurais la prière. பொறுப்பொறிமா ஜெபம் பண்ணி கொண்டிருந்தார். Quand tu sors, ஆனா வெளியே போகும்போது tu es en train de parler des gros mots. பெரிய கெட்ட வார்த்தைகளை Tu es en train de t'énerver dans la voiture. இது பத்தியில போகும்போது ரொம்ப Tu cries devant tout le monde, ceux qui sont en train de croiser, tu dis ah, je fais jeûne, pourquoi tu me gênes? இதோ நான் உபாசிக்கிறேன் எதுக்கு நீ வந்து என்னை தொந்தரவு பண்ணுகிறாய் என்று சொல்லி Si கசிக்கிறோம். tu as vu un Dieu, un bon Dieu là-bas, dans ton lieu de போன culte, இடத்திலே ஒரு நல்ல தேவனை சந்தித்து quand tu sors, tu devais avoir un bon cœur, acclame la parole, c'est Amen. Tu devais avoir un bon cœur. Quand tu as croisé dans le lieu de culte ton Dieu amoureux, இதோ அன்பான தேவனை சந்தித்திருப்பாய் quand tu sors de ton lieu de culte, அது அங்கிருந்து நீ வெளியே வரும்போது même les gens quand ils font du mal, n'est-ce pas, tu devais montrer et refléter l'amour de Dieu. மனுஷனுக்கு கெட்டது செஞ்சாலும் நீ தேவ அன்பை பிரதிபலிக்க Mais வேண்டும். comment ça se fait que tu parles des gros mots? அப்ப எப்படி நீ கெட்ட வார்த்தைகளை Tu t'énerves avec tout le monde. எல்லாரிடத்துல ரொம்ப டென்ஷன் Tu mens avec ta femme. இது உன்னுடைய மனைவியின் இடத்திலே போய் Tu mens avec ton mari. உன்னுடைய கணவனிடத்திலே போய் Tu பேசுகிறாய். arnaques tes employés. உன்னுடைய வேலை ஸ்தலத்திலே போய் Tu arnaques les பேசுகிறாய். États. இதோ நீ வந்து கவர்மெண்ட்டையும் Tu mets des ஏமாற்றுகிறாய். arrêts de maladie en montant. இதோ வேலைக்கு லீவ் போட்டுட்டு சும்மா போய் சொல்லிட்டு உட்கார்ந்து கொண்டிருக்கிறாய். Eh bien, je pose question maintenant. உன்னிடத்துல கேள்வி Dans ton கேட்கிறேன். lieu de travail, tu avais rencontre avec qui? அப்போ வேலை ஸ்தலத்திலே யாரோட கூட உனக்கு ஐக்கியம் Pardon, dans ton இருக்கிறது? lieu de culte, tu avais rencontre avec qui? அப்போ நீ ஜெபிக்கும் போது யாரோட கூட உனக்கு ஐக்கியம் Quel Dieu இருக்கிறது? tu l'as vu? அப்ப எந்த தேவனை அங்கே நீ சந்தித்தாய்? Quelle présence tu l'as amené? எந்த பிரசன்னத்தை நீ கொண்டு சென்றாய்? Non, réfléchissez un peu de ce que je pose. நான் சொல்லுகிறதை யோசித்து பாருங்கள். Un vrai rencontre devait changer ta vie, ton cœur. ஒரு உண்மையான இடைப்பாடு உங்களுடைய Beaucoup de இருதயத்தை gens, ils y vont, soi-disant, c'est le lieu de culte. நிறைய ஜனங்கள் இந்த ஜெப இடம் என்று சொல்லி போகிறார்கள். Mais leur vie ne change pas. ஆனா உங்களுடைய வாழ்க்கை மாறவில்லை. Alors, notre vie, அப்ப நம்முடைய வாழ்க்கை tu peux donner beaucoup de choses spirituelles pour Dieu. தேவனுக்கு நிறைய ஆவிக்குரிய Que காரியங்களை ce soit la கொடுக்கலாம். méditation, அது தியானமா que ce இருக்கலாம், soit la prière, இல்ல ஜெபமா que ce இருக்கலாம், soit le jeûne. இல்ல உபவாசமா இருக்கலாம். Mais tu devais savoir à qui tu t'adresses. ஆனால் யாரிடத்துல நீ பேசுகிறாய் என்று சொல்லி Tu devais savoir qui c'est qui écoute ta யார் அதை prière. கேட்கிறார் உன் ஜெபத்தை Tu நீ devais savoir qui c'est கேட்கிறாய். qui répond pour ton jeûne. உன்னுடைய உபவாசத்துக்கு யார் பதில் கொடுக்கிறார் என்று சொல்லி தேர்ந்தெடுக்க Si வேண்டும். tu ne sais même pas, ஆனா அது உனக்கு தெரியவில்லை என்று Ta சொன்னால் prière. உன்னுடைய ஜெபம், ta méditation, உன்னுடைய தியானம், ton jeûne, உன்னுடைய உபவாசம் tout part en vrille. எல்லாமே வீணா போயிடுது. Tout part en vrille. எல்லாம் வீணா போய் Alors கொண்டிருக்கு. les gens, ils ne comprennent pas. அப்ப ஜனங்களுக்கு புரியவில்லை Dieu, où est-ce qu'il demeure? ஆண்டவர் எங்கே வாசம் பண்ணுகிறார் என்று Ils ne சொல்லி. comprennent pas. அவங்களுக்கு புரியவில்லை Dieu, où est-ce qu'il habite? தேவன் எங்கே தங்கி இருக்கிறார் என்று சொல்லி. Alors le grand problème, அப்ப பெரிய la பிரச்சனை, grande faille, c'est quoi? பெரிய பிரச்சனை எங்கே Comme ils இருக்கிறது? disent que c'est dans le lieu de culte qu'il y est. அவர் சபைக்குள்ளாய் தான் இருக்கிறார் ஜெப இடத்துல. Quand ils vont sortir, அந்த இடத்தை விட்டு அவங்க வெளியே வரும்போது ils vont dire que Seigneur, அவங்க சொல்வாங்க தேவனே, oh mon Dieu plus grand là, பெரிய தேவனே, grand Dieu, தேவனே பெரிய je t'enferme ici, reste là. இந்த இடத்துல உன்னை பூட்டி விட்டு செல்கிறேன், நீ இங்கே இரு என்று சொல்லி. Je t'enferme ici. இந்த இடத்துல உன்னை பூட்டி Je vais வைக்கிறேன். mettre une petite lumière pour toi pour ne pas avoir peur. நீ பயப்படாம இருப்பதற்கு ஒரு சின்ன லைட்டையும் போட்டு Reste au chaud là-dedans, il fait froid. அங்கே இரு, ரொம்ப குளிரா இருக்கிறது. Je viens te voir à ta rencontre là pour le vendredi prochain ou dimanche prochain. அடுத்த வெள்ளிக்கிழமையோ இல்ல ஞாயிற்றுக்கிழமையோ உன்னை வந்து நான் Sinon, si சந்திக்கிறேன். je fais des pèlerinages, je viendrai te voir. இல்லை நான் யாத்திரை செய்து உன்னை வந்து நான் Sinon, si je பார்க்கிறேன். fais des jeûnes, je viendrai tous les jours. இல்லை உபவாசிக்கும் போது தினமும் வந்து உன்னை À பார்க்கிறேன். part ça, அது தவிர ne te mêle pas dans mon affaire. என்னுடைய பிரச்சனையில நீ வந்து Dors தலையிடாத. tranquillement dans ce lieu de culte. அந்த இடத்துல நீ அமைதியாய் தூக்கி கொண்டிரு. Je fais ce que je fais à நான் l'extérieur. வெளியில என்ன செய்யணுமோ அதை நானே செய்து Je கொள்கிறேன். mentirai, பொய் சொல்லுவேன், j'arnaquerai, நான் ஏமாற்றுவேன், je draguerai, போய் சொல்லி விடுவேன், je boirai de l'alcool, அங்க போய் சாராயம் குடிப்பேன், je vais élever mes enfants comme je veux. இஷ்டத்துக்கு
வருஷத்துக்கு என் பிள்ளைகளை வளர்ப்பேன். Oh Dieu, toi tu ne te mêles pas là-dedans. தேவனே அதுல நீ தலையிடாதே. C'est quoi ce cinéma là que vous êtes en train de mener depuis des années, des générations en génération? எந்த ஜெனரேஷன் ஜெனரேஷனாவோ நம்ம தலைமுறை Ah, தலைமுறையாவோ réfléchissez à ce que je dis, vous allez comprendre quelque chose. யோசித்து பாருங்கள். Pour eux, c'est quoi? அவங்களுக்கு என்ன? Dieu il n'est pas avec eux. ஆண்டவர் அவங்களோட இல்ல. Dieu il n'est pas omniprésent. ஆண்டவர் எங்கேயும் Dieu ne regarde pas tout et tout ce qui se passe sur terre. ஆண்டவர் எல்லாத்தையும் Il connaît l'univers, comment il a créé. அவர் அவருடைய எல்லா சிருஷ்டிப்பையும் Mais pour eux, c'est quoi Dieu? ஆனா அவங்களுக்கு ஆண்டவர் யார்? Ils ont conçu une résidence, ils ont dit reste là. ஒரு இடத்தை கட்டி அந்த இடத்துல இருங்க ஆண்டவரேன்னு Qui சொல்றாங்க. a dit que Dieu il est SDF? யார் சொன்னாங்க தேவன் வீடு வாசல் இல்லாதவர்னு சொல்லி? C'est toi et moi qu'on est des SDF. C'est nous, on a besoin de Dieu. நம்ம தான் வீடு வாசல் இல்லாதவங்க தேவன் C'est nous qu'on devait mentir à l'Éternel, Seigneur, s'il te plaît, donne-moi un logement, donne-moi un travail, donne-moi un salaire. Acclame la parole, c'est Amen. Et toi, tu fais quoi en disant que je veux construire une maison? ஆனா நாம சொல்றோம் ஆண்டவரே உனக்கு இடம் தேவை நான் கட்டுகிறேன்னு Oh, சொல்லி. vous avez un problème là. அப்ப எங்கே நம்ம Vous avez un grand problème là. ஒரு பெரிய பிரச்சனை நம்ம இடத்துல இருக்கு. Encore pire. இன்னும் பிரச்சனை Tu jeûnes. நீ உபாசிக்கிறாய். C'est quoi le jeûne pour vous? உபாசம் என்ன உனக்கு? C'est quoi le jeûne pour vous? உபாசம் என்ன உங்களுக்கு? On dit Seigneur, சொல்லுகிறோம் தேவனே. mon Dieu tout-puissant, என்னோட வல்லமையுள்ள je தேவனே. veux connaître encore plus de toi. நான் உன்னை இன்னும் அறிந்து கொள்ள Je வேண்டும். veux être avec toi. நான் உன்னோட கூட Je இருக்க veux marcher வேண்டும். dans la sainteté et dans l'humiliation. பரிசுத்தத்திலும் தாட்சியிலும் நான் நடந்து கொள்ள Seigneur, வேண்டும். apprends-moi comment je devais vivre. ஆண்டவரே கற்றுக் கொடுங்க நான் வாழ Le jour où வேண்டும். je vais mourir, நான் சாகுற je நாளிலே viendrai vers toi. உன்னோடு கூட வருகிறேன். Alors, pour apprendre toutes tes doctrines, là, அப்போ உன்னுடைய எல்லா வார்த்தைகளையும் pour அறிந்து comprendre ta parole de création, là, உன்னுடைய சிருஷ்டிப்பின் அந்த வார்த்தைகளை கற்றுக்கொள்வதற்கு je vais éloigner mes choses indispensables de ma vie. என்னுடைய அத்தியாவசிய தேவைகளை கொஞ்சம் J'éloigne ma தள்ளி வைக்கிறேன். nourriture. என்னுடைய சாப்பாடை தள்ளி J'éloigne வைக்கிறேன். toutes mes histoires என்னுடைய பிரச்சனைகளை தள்ளி et je வைக்கிறேன். viens s'asseoir dans tes pieds. உன்னுடைய பாதத்திலே வந்து Parle avec moi, mon éternel. Alléluia. Alléluia. C'est ce qu'on appelle rencontre avec un jeune. Rencontre avec un jeune. உபவாசத்தோடு தேவனோடு Mais இடைப்படுவது. quand tu jeûnes, ஆனால் tu es précipité. ரொம்ப சீக்கிரம் Tu சீக்கிரம் précipites en courant pour aller au lieu de culte là. இதோ சீக்கிரம் சீக்கிரம் ஜெப இடத்துக்கு Tu ஓடுகிறோம். procèdes à la vitesse. வணங்கி விட்டு L'éternel dit, eh oh là, écoute-moi avant de procéder là. தேவன் சொல்லுவார் நீ விழுவதற்கு முன்பாக Ah non, t'as rien à écouter. இதோ நம்ம எதையே கேட்க À la வருவோம். vitesse tu procèdes. சீக்கிரம் À சீக்கிரம் la vitesse tu chantes des adorations. சீக்கிரம் சீக்கிரம் À la vitesse tu écoutes une prêche. சீக்கிரம் சீக்கிரம் À la vitesse tu cours. சீக்கிரம் சீக்கிரம் ஓடி. L'éternel dit, eh mon gars là, attends un peu, il faut que je te parle. தேவன் சொல்வாரு கொஞ்ச நேரம் நில்லு உன்னோட பேசணும் என்று சொல்லி. Non, mon Dieu, j'ai garé ma voiture là, n'importe comment là, il m'a galvanisé. என்னுடைய பத்தியை நான் கடாமலான்னு விட்டுட்டு வந்துட்டேன். Tu cours à la vitesse là pour prendre la voiture. போட்டுருவாங்க, நான் ஓடணும். Et tu es rentré à la maison. சீக்கிரம் வீட்டுக்கு போய் Et tu continues la bagarre que tu as laissée avec ta femme là auparavant. இதோ போய் பொண்டாட்டி கூட நீ விட்டுட்டு வந்த சண்டையை Tu as திருப்பி commencé à arnaquer encore des gens. இன்னும் ஜனங்களை Tu ஏமாற்ற voles avec tes employés. சீக்கிரமா போய் வேலை ஸ்தலத்துக்கு Et tu reviens encore pour le lendemain. திருப்பி மறுநாள் Soit disant tu es trop sérieux. ரொம்ப நம்ம சீரியஸா இருக்கிற மாதிரி காட்டிட்டு Non mais l'éternel il est en train de dire, attends-moi là. தேவன் சொல்வார் கொஞ்சம் காத்துரு Attends-moi un peu. காத்தினர் கொஞ்சம் எனக்காய். C'est comme ils disent, hein, அவர் எப்படி சொல்றாங்கன்னு Dieu சொன்னா il est dans cette lieu. தேவன் அந்த இடத்துல தான் Une fois que இருக்கார். j'ai sorti, je peux faire ce que je veux. இத நான் வெளிய போனே Mais il y a dans ta voiture là. அப்ப நம்மளுடைய Quand tu as arnaqué tes employés, நம்மளுடைய soit disant que tu devais commencer à 17h ton travail. இது 5 மணிக்கு என்னோட வேலை Tu as இருந்துச்சு. commencé à 19h. ஆனா நீ 19h, tu n'es même pas au lieu de travail. ஆனா 7 மணிக்கு வேலை Ton patron, il t'appelle. உன்னுடைய வேலை கொடுத்தவர் Il dit quelqu'un m'appelle en disant que tu n'es pas au poste là. இது நீ வேலை இடத்துல நீ இல்லை என்று சொல்லி சொன்னான். Tu dis dans ta voiture. நீ வத்தியில உட்கார்ந்து Ah non, j'ai commencé déjà, ça fait 2 heures. இத 2 மணி நேரத்துக்கு முன்னாடி On te dit dans la voiture. நீ வத்தியில உட்கார்ந்து Non, tu es un croyant. அப்ப நீ விசுவாசி தானே? Oui, tu es une croyante. விசுவாசி தானே? Alors tu crois quoi que அப்ப நீ என்ன நினைக்க l'éternel ou Dieu il est dans le lieu de culte. தேவன் அந்த ஜெப இடத்துல மாத்திரம் தான் Mais Dieu il est assis juste à côté de toi dans la voiture. Tu continues en train de mentir. பக்கத்துல நீ போய் சொல்லும்போது உன் பக்கத்துல இருக்கிறார் என்று சொல்லி அறியவில்லை. Voilà beaucoup de gens ils ne comprennent pas Dieu où il demeure. தேவனுக்கு நிறைய பேருக்கு Ah, தெரியல. là tu vas comprendre quelque chose là. Oui, புரியும் பாருங்க. quand tu arrives à l'église, நீ சபைக்கு quand tu es avec le communion, tu poses des questions de parole de Dieu. அந்த தேவனுடைய Tu montres comme ça que tu es accroché, tu aimes le verset. இந்த வசனங்கள் Dès que tu rentres chez toi, ta vie change complètement. உன்னுடைய வாழ்க்கை Tu முற்றிலுமாய் ne dis மாறுகிறது. pas la parole. வார்த்தையை Tu ne donnes pas le temps pour Dieu. தேவனுக்கு நேரம்
Tu restes assis comme ça en train de dormir, en train de regarder autre chose. Et quand tu viens à l'église, tu fais comme ça en disant que tu es peur, t'as peur. Et Dieu n'était pas chez toi? Dieu ne t'a pas vu. Il t'a pas dit, qu'est-ce que tu es en train de foutre là? Hein? Tu fais n'importe quoi. Tu fais quoi? Qu'est-ce que tu devais dire déjà? Hey, Dieu, il n'était pas dans le lieu de culte. Ça, c'était la présence qui est venue. Quand j'ai sorti, il me suivait. Acclame la parole de Dieu. Quand j'ai sorti, quand je jeûne, il me suivait. Il me suivait. Il restait avec moi. Il allait où j'y allais. Il était là quand j'étais en train de mentir. Il était là quand j'ai frappé ma femme. Il était là quand j'ai dragué une autre femme, ma femme à côté de moi. Non, oui ou non? Alors beaucoup de gens vont croire. Comment Dieu, que j'ai fermé là-bas dans le lieu de culte, il est venu jusqu'à là? Encore pire. Beaucoup de gens transportent Dieu dans leur main, dans leur valise. Oui. Ils vont y aller de l'église en église pour acheter des statues. Ils appellent Dieu. Dieu a créé toute création. Toute création mobilisait. Toute création bougeait. Toute création, il y avait une vie là-dedans. Le créateur qui donnait la vie pour tout le monde. Là, tu crées une Dieu sans vie. Comment est-ce possible? Hey, vous avez de l'intelligence, oui ou non? Réfléchissez un peu là. C'est ce que j'appelle l'intelligent fou. Voilà, moi j'appelle comme ça ces intelligents là. Tu réfléchis. Tu sais comment tu devais calculer ta vie. Tu sais qu'est-ce que tu peux acheter. Tout ce que tu vois, ça bouge. L'arbre bouge, les oiseaux bougent, les poissons bougent, les animaux bougent, l'être humain toi-même tu bouges. Ton créateur il ne bouge pas, tu es en train de transporter. N'est-ce pas, tu es un dingo? N'est-ce pas, tu es un dingo de la première classe? Et tu dis que ce Dieu que j'ai mis dans ton tiroir. Dieu il est dans ton tiroir, dans ta poche. Dieu il est dans un cadre. Dieu il est dans un petit trou là dans le mur que tu as construit. Lui il ne sortira pas là-bas, même 5 ans, 10 ans, 15 ans, il sera là dans le trou. Comment il peut te sauver? Lui-même il a besoin de quelqu'un pour le soulever, pour l'amener. Non, oui ou non? Comment tu es en train de calculer? Pourtant tu es intelligent. Voilà l'intelligence, qu'est-ce qu'il fait? Pour comprendre l'éternel, on n'a pas besoin de l'intelligence. Il faut juste la sagesse. Ça claque la parole. Il ne faut pas l'intelligence, il faut la sagesse. Voilà, c'est pour ça que toi tu dis intelligent, tu deviens fou quand tu transportes le Dieu. Ton Dieu multicolore là. Un statue en orange, un statue en marron, un statue en bleu. Non, est-ce que ce statut t'a sauvé? Est-ce que ce statut t'a donné la main? Est-ce que ce statut t'a dit ce que tu fais c'est pas bon? Est-ce que ce statut quand tu as fait des péchés, est-ce qu'il t'a dit ne commets pas ce genre de péché? Tu comprends les croyants pourquoi ils veulent ce genre de Dieu? Ils veulent un Dieu qui reste immobile et qui reste muet. Ils ne veulent pas que leur Dieu parle. Donc voilà comment ils sont en train de faire quelque chose. Dieu, je viendrai te voir d'un ville à l'autre. Je vais courir, je vais dépenser de l'argent. Et toi, tu ne viens pas avec moi. Quand j'ai besoin de toi, t'inquiète pas, je t'achèterai. Les gens achètent Dieu. Vous avez un gros problème là, réfléchissez. Vous avez un gros problème. Comment tu peux acheter ton créateur?
சிருஷ்டிகரில் விலை Donc வாங்க voilà la Bible, les choses qu'ils sont en train de faire aujourd'hui. அவங்க இன்னைக்கு செய்து கொண்டிருக்கிற காரியங்கள் எல்லாம் Tu vas en lieu de culte en pensant que, இது சபைக்கு போறாங்க என்ன நினைத்து கொண்டு சொன்னா en pensant que, எப்படி நினைக்கிறாங்கன்னு சொன்னாக்கா qu'est-ce qu'on mange ce soir? இன்னைக்கு சாயந்தரம் என்னமா Tu சாப்பிட்டு jeûnes. Quand உபாசிக்கிறேன் tu vas dans ton lieu de culte, நீ சபைக்கு n'est-ce போகும்போது pas, tu devais dire qu'est-ce que Dieu va me parler aujourd'hui. தேவன் இன்னைக்கு என்ன பேசுவார் Mais quand tu rentres là-bas déjà, ஆனா நீ அங்கே tu போகும்போது dis qu'est-ce qu'on devait manger ce soir. இன்னைக்கு சாயந்தரம் என்ன சாப்பிடணும் Déjà, tu n'as pas une communion ou connexion avec ton Dieu. அப்ப தேவனோட கூட உனக்கு எந்த Si Dieu il est vivant, தேவன் உயிருள்ளவராய் n'est-ce pas, il va dire arrête, va changer d'abord ton idée. அவர் சொல்றார் முதல்ல உன்னுடைய சிந்தையை நீ மாற்று Tu rentres en te disant qu'est-ce que je devais faire ce soir. இன்னைக்கு சாயந்தரம் என்ன செய்யணும் என்று சொல்லி யோசிச்சு Tu fais un petit peu de prière. சின்னதா ஒரு Tu ஜெபம் sautes பண்ணிட்டு tout de suite là dans les viandes. உடனே கறியில போய் சொல்லி Tu பண்ணுவோம் vas faire la bouffe là. சாப்பாடு செஞ்சு Est-ce que tu as entendu de ce que Dieu il a dit? தேவன் சொன்னதை நீ காதுல கேட்டியா Ah Seigneur, aujourd'hui je n'ai pas parlé un mot. Hein. ஆண்டவரே இன்னைக்கு நான் ஒரு வார்த்தை கூட பேசவில்லை Pourtant quand tu s'assois bien comme il faut là. இத்தனைக்கும் நீ நல்லா உட்கார்ந்து L'éternel கொண்டிருக்கும்போது dit, தேவன் là சொல்லுவார் tu fais du cinéma là. இதோ நீ N'est-ce சினிமா pas, t'as bagarré avec ta femme avant de sortir de ta maison? உன்னுடைய வீட்டுல இருந்து வெளியே வரும்போது N'est-ce pas, t'as bagarré avec un monsieur là quand tu as garé ta voiture à l'extérieur? உன்னுடைய காரை நீ அங்க நிறுத்தும் போது N'est-ce pas, t'as traité des gros mots là avec des personnes qui sont venues juste en face de toi? இது உனக்கு முன்பாக வந்தவர்கள் Maintenant tu fais semblant que tu es. Mon Dieu est grand, mon Dieu est grand. ஆனா C'est இப்போ pas ça. உட்கார்ந்து தேவன் பெரியவர் பெரியவர் கை கட்டி Tu ne vois pas que ton Dieu il voit? இது உன்னுடைய தேவன் அதை Tu vois pas que ton Dieu il est omniprésent? தேவன் எங்க Donc le problème il est où? எங்க பிரச்சனை Selon leur connaissance, அவங்களுடைய ils விசுவாசம் créent Dieu. அவங்க தேவனை உருவாக்குறாங்க Les gens créent Dieu, les croyants. Ils விசுவாசிகள் créent Dieu தேவனை selon உருவாக்குறாங்க leur connaissance. அவங்களுக்கு எப்படி சிந்தையிலப்படுதோ அப்படியே Voilà உருவாக்குறாங்க un Dieu qui bouge pas, qui parle pas, qui n'écoute pas. இதோ பேசாத கேட்காத பேசாத தேவனை உருவாக்குகிறார்கள் Ce Dieu, அந்த தேவன் ce n'est pas mon Dieu. Ce Dieu n'est pas mon Dieu. அந்த தேவன் என்னுடைய தேவன் அல்ல C'est pour ça que je ne dis pas Amen pour tous ceux qui parlent. அதனால தான் பேசுற எல்லாத்துக்கும் நான் ஆமென்னு சொல்ல Je ne முடியாது peux pas dire Amen, Alléluia. எல்லாத்துக்கும் ஆமென் அல்லேலூயான்னு சொல்ல முடியாது Tu dis que mon Dieu est grand, moi je ne parle pas moi. என் தேவன் பெரியவன் சொன்னாக்க என்னால ஒண்ணும் சொல்ல முடியாது Mon Dieu il est grand, mais je démontre, moi je ne parle pas. என்னுடைய Je தேவன் démontre பெரியவர் mon அதை Dieu. நான் காட்டுவேன் Voilà, je suis en train de démontrer maintenant là. Tu trembles déjà quand tu vas écouter. இதோ இதை கேட்கும் போது நீ நடுங்குவாய் பாரு. Voilà, change ta façon de prier. நீ ஜெபிக்கிற விதத்தை மாற்று Voilà, Dieu il n'aime pas ton visage, comment tu le mets. ஆண்டவர் உன்னுடைய Affaibli. முகத்தை அவர் பார்க்கவில்லை எப்படி Déjà, quand tu இருக்கிறாய் viens de loin, Dieu te regarde ton cœur déjà. அவருடைய இருதயத்தை பார்க்கிறார் Quand tu viens dans le lieu de culte là, நீ ஜெப கூடங்களுக்கு Dieu வரும்போது il a fait un liste. தேவன் ஒரு லிஸ்ட் Toute போட்டிருப்பார் la semaine, comme ce que tu as fait comme bêtise là. என்னென்னலாம் தவறு Donc செய்றாயோ tu as l'affaire avec Dieu quand tu entres dans le lieu de culte. அப்ப சபைக்குள்ள வரும்போது Dès que tu viens, tu fais ce que tu devais faire, après tu sors. C'est quoi? La prière, ce n'est pas un monologue. On monologue pas avec Dieu. தேவனோடு கூட நீயே La prière, c'est un dialogue. பிரியர் என்று Quand tu சொல்லும்போது dis, அதை mon Dieu, பேச வேண்டும். என்னுடைய et donc tu தேவன் écoutes à ce qu'il dit, oui, je suis d'accord. இதா அவர் முதல்ல காது கொடுத்து கேட்க வேண்டும் Beaucoup de gens, quand ils disent, mon Dieu, நிறைய பேர் என்னுடைய தேவன் சொல்லும்போது Dieu, il fuit déjà de lieu de culte. ஆண்டவர் அந்த இடத்தை விட்டு ஓடி Dieu போயிடுவார் fuit de lieu de culte. ஆண்டவர் அந்த இடத்தை விட்டு ஓடி Toute போயிடுவார் la semaine, j'étais avec toi. இது எல்லா வாரம் முழுக்க உன்னோட Tu montais avec tes employés, je lui dis, hey, ne fais pas ça. உன்னுடைய வேலை ஸ்தலத்தில் போய் சொல்லிக் கொண்டிருந்தாய் Tu நீ l'as செய்ய வேணாம் fait. ஆனாலும் நீ செய்தாய் Tu es en train de battre là ta femme. இது உன்னுடைய மனைவி அடித்துக் Tu es en கொண்டிருந்தாய் train de dire, c'est moi le dominateur. நான் தான் எல்லாத்தையும் Partout, c'est moi, personne ne devait me provoquer. நான் தான் எல்லாத்துக்கும் Je suis orgueilleux, je connais tout. இதான் நான் பெருமையோடு இருந்தேன். Que lundi, je suis vendredi, samedi. இது திங்கட்கிழமை Dieu, il dit, hey, arrête tout ça d'abord. ஆண்டவர் Enterre சொன்னார், cet caractère là. அதை முதல்ல நீ Tu n'as pas écouté un mot de ஒரு Dieu. வார்த்தை கூட தேவனுடைய Omniprésent qui est partout. அவர் எங்கும் வியாபித்திருக்கிறார். Maintenant, tu vas à l'église. ஆனா இன்னைக்கு நீ Tu vas au சபைக்கு temple. நீ ஆலயத்துக்கு Soit போய் disant, je suis un adepte de Dieu. இது தேவனுடைய விசுவாசி என்று சொல்லி நீ சொல்லிக் Dieu, en te கொண்டிருக்கிறாய். regardant, il va te dire, arrière de moi, Satan. ஆண்டவர் உன்னை பார்த்து சொல்றார், பின்னாக சாத்தானே என்று சொல்லி. Dieu va te dire, arrière de moi, Satan. ஆண்டவர் எனக்கு பின்னாக போ சாத்தானேன்னு சொல்லுவார். Moi, c'est ce que je dis. நான் சொல்லுகிறது இதுதான். Si l'Éternel, தேவன் si l'Éternel, தேவன் il a mis
Un micro dans ton cœur. உன்னுடைய இருதயத்துல அவர் ஒரு மைக் வச்சிருப்பாரு Un சொன்னாங்க. micro haut-parleur. ஒரு மிக்ரோ சத்தமா பேசுகிற ஒரு ஓபாலரா இருந்துச்சுன்னு Ta சொன்னாங்க. vie est foutue. உன்னுடைய வாழ்க்கை அப்படியே சும்மா வீணா போயிட்டு Et இருக்காங்க. avec ton tapis, tu vas faire demi-tour là au bled. உடனே திருப்பி ஊருக்கே Je te le dis, fais போயிட்டு très attention de ce que je parle. ஜாக்கிரதை நீ பேசுகிற Dès காரியம். que tu dis mon Dieu, என்னுடைய தேவனே என்று சொன்ன உடனே le cœur il va dire t'es un menteur. உன்னுடைய இருதயம் சொல்ற பொய்யேனே. Je t'aime mon Dieu. தேவனே உன்னை நேசிக்கிறேன்னு Tu es un சொன்னாங்க. arnaqueur. அவர் சொல்லுவார் நீ ஒரு ஏமாற்றுக்காரன். Aujourd'hui, j'ai fait beaucoup de bien pour les gens. நிறைய பேருக்கு நான் நீங்க நன்மை செய்தேன்னு Mensonger, tu as tapé les gens qui ont fait de n'importe quoi. பொய்க்காரனே தேவையில்லாத Tu as காரியங்களை parlé de செய்தாய். n'importe quoi. நீ பேசினாய் Ta bouche, il parlait des femmes de n'importe comment. உன்னுடைய வாய் Tu viens ici pour dire mon Dieu, mon Dieu. ஆனா இங்க வந்து தேவனே தேவனே Oh, les gens, ils vont prendre fuite. அப்ப ஜனங்கள் ஓடிடுவாங்க. Les gens vont prendre fuite. ஜனங்கள் ஓடி விடுவார்கள். Alors maintenant, regardez un peu de ce qu'il est en train de dire. அவர் சொல்லுகிற காரியத்தை நன்றாக Il y a கேளுங்க. quelque chose qui ne va pas ஏதோ ஒரு காரியம் தவறா avec இருக்கு. la communion que vous faites avec Dieu. தேவனோடு நீங்கள் இடைப்படுகிற அந்த ஐக்கியம். Votre vie ne change pas. நம்முடைய வாழ்க்கை Votre மாறுவதில்லை. vie est têtue. நம்முடைய வாழ்க்கை Votre அப்படியே vie reste comme il était. இருக்கிற பிரகாரமாவே நம்முடைய Et tu dis வாழ்க்கை des années, இருக்குது. des années, de génération en génération, je communique avec le vrai Dieu. நீ சொல்லுகிறாய் தலைமுறை தலைமுறை என்னோட தேவனோட கூட நான் பேசுகிறேன் என்று சொல்லி. Soi-disant, எப்படி சொல்லுகிறாய்? lieu de culte. இந்த சபை ஜெபம் நடக்கிற Tu இடம். dis à ton Créateur, சிருஷ்டிகரிடத்திலே je சொல்லுகிறாய் t'enferme là-bas. நான் இந்த இடத்துல உன்னை Je viendrai de toi comme je veux. நான் எப்ப வேணுமோ அங்க வருவேன். Et toi, tu ne me suis pas. நீ என்னை பின்பற்றி வரக்கூடாது என்று சொல்லி. Non, tu ne peux pas faire ça à un vrai Dieu. அப்ப நீ உண்மையான Non, tu தேவனுக்கு ne peux pas faire ça à un Dieu créateur. அது உன்னுடைய சிருஷ்டிகருக்கு உன்னால் செய்ய Lieu de culte. அப்ப சபை என்கிற C'est un இடம். endroit où tu sens la présence de Dieu. அது நீ தேவ பிரசன்னத்தை உணர்கிற On peut இடம். venir en masse, நீங்க சபை கூடி mais வரும்போது ne construis pas une prison pour ton Dieu. ஆனா உன்னுடைய தேவனுக்கு ஒரு சிறைச்சாலையை நீ Soit கட்டிவிடாதே. disons un lieu de culte, ne construis pas une prison pour ton சபை créateur. கூட என்று சொல்லி ஒரு சிறைச்சாலையை உன்னுடைய தேவனுக்கு நீ கட்டிவிடாதே. Alors, faites attention. அப்ப ஜாக்கிரதை. Alors, Dieu, il est omniprésent, il est partout. தேவன் எங்க பார்த்தாலும் வச்சிருக்கிறார். Alors, il n'est pas muet. அவர் ஊமையானவர் Il n'est கிடையாது. pas sourd. அவர் செவிடரும் கிடையாது. Alors, il entend tout ce que tu as fait, tout ce que tu as parlé. பேசினது நீ செய்தது எல்லாம் Il அவர் est capable de அறிந்திருக்கிறார். répondre si tu veux vraiment atteindre le paradis. நீ பரலோகத்துக்கு போக வேண்டும் என்று சொன்னால் அதை அவர் கேட்பதற்கு Donc, வல்லவராய் tu இருக்கிறார். devais dire que, அப்படி என்ன சொல்லணும் attention என்றால், Seigneur, தேவனே qui je suis நான் யார் என்று pour te சொல்லி construire une résidence pour நான் toi. யார் ஆண்டவரே உனக்கு ஒரு வாசஸ்தலத்தை Seigneur, c'est un lieu de rencontre. ஆண்டவரே இது நான் உன்னை சந்திக்கிற இடம். Mais Seigneur, fais selon ta volonté. ஆண்டவரே Guide ma vie selon ta volonté. Change mon caractère. Change ma façon de vivre. வாழ்க்கை முறையை Au moins, tu feras une bonne prière et une bonne jeûne dans ta vie. Avec la parole d'Amen. Un bon jeûne dans ta vie. உன்னுடைய வாழ்க்கையில ஒரு உண்மையான C'est ce qu'on appelle un bon jeûne. அதுதான் உண்மையான Rester dans la présence de l'Éternel. Écouter la parole de changement. மாற்றுகிற வசனத்தை Il n'y a கேட்க aucun changement dans ta vie. உன்னுடைய வாழ்க்கையில எந்த மாறுதலும் இல்லை La என்று prière ou சொன்னார். le jeûne, ça servira à ஜெபமும் quoi? உபவாசமும் எதற்கு பிரயோஜனப்படுகிறது? Ça servira à quoi? அது எதற்கு பிரயோஜனப்படும்? Ah, puisque tu dis à tout prix, je vais construire. இதை நீ சொல்லுவாய் எப்படியாச்சும் நான் Moi, j'ai கட்டுவேன். de l'argent, je vais construire. à tout எனக்கு prix. காசு இருக்குது நான் எப்படியாச்சும் கட்டுவேன்னு Ok, சொன்னாங்க. alors moi, je vais donner la mesurette de l'éternel, vas-y, construis. அப்ப தேவனுடைய அவருடைய அளவை நான் சொல்லுகிறேன் நீ கட்டு. Ésaïe 66, 1. ஏசாயா 66:1 சொல்லுங்க. Ainsi parle l'éternel. Le ciel est mon trône. Le ciel. Est-ce que tu vois l'immensité du ciel? Ce ciel-là que tu vois, là, que tu ne peux pas voir tout le ciel, là. Il dit que ça, c'est mon trône, là où je m'assois. Et la terre, là où tu vis, encore tu n'as pas découvert, ou encore tu n'as pas parcouru toute la terre. Il dit ça, c'est mon marchepied. Quelle maison pourriez-vous me bâtir? Et quel lieu me donneriez-vous pour demeure? கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், வானம் எனக்கு சிங்காசனம், பூமி எனக்கு பாதப்படி. நீங்கள் எனக்கு கட்டும் ஆலயம் எப்படிப்பட்டது, நான் தங்கி இருக்கும் ஸ்தலம் எப்படிப்பட்டது என்கிறார். Alors maintenant, construisez. அப்போ இப்போ கட்டுங்க ஆலயத்தை தேவனுக்கு. Construisez, on va voir. இப்போ கட்டுங்க பார்ப்போம். Vraiment, tu veux que Dieu devait demeurer dans ton lieu de culte là. உன்னுடைய சபையிலே தேவன் வந்து வாசம் செய்ய வேண்டும் என்று சொன்னார். Voilà la mesurette de l'éternel qui dit lui-même. தேவனுடைய அளவு என்ன என்று சொல்லி அவரே சொல்லுகிறார். Le ciel là, வானம் c'est mon trône où je m'assois. அவர் சொல்லுகிறார் நான் அமரும் சிங்காசனம் என்று Cette சொல்லி. terre, ce n'est rien du tout, ce n'est qu'un marchepied pour moi. இதோ இந்த பூமி நான் La கால் வைக்கிற ஒரே ஒரு même இடம் si tu என்று சொல்லி. construis une maison pour Dieu de la taille de cette terre là, இந்த ça ne உலக sera pas அளவுக்கு நீ suffisant. வீட்டை கட்டினா கூட அது Ça கொள்ளாது. ne sera pas suffisant. அது கூட Non, est-ce que vous comprenez? நான் சொல்லுகிறது Donc, உங்களுக்கு புரிகிறதா? est-ce que l'homme
மனுஷன் ou un roi இல்ல ஒரு ou ராஜா un milliardaire இல்ல ஒரு பெரிய peut பணக்காரன் construire une demeure à un Dieu si grand? ஒரு இவ்வளவு பெரிய தேவனுக்கு ஒரு இடத்தை அவனால் கட்ட முடியுமா? Non, est-ce que vous comprenez? நான் சொல்லுகிறது உங்களுக்கு புரிகிறதா? Donc tu peux construire un lieu de rencontre, தேவனை சந்திக்கிற ஒரு இடத்தை நீ mais கட்டலாம், pas un demeure. ஆனால் அவர் அங்கே தங்கி இருக்கிற Vous ஒரு devez இடத்தை கட்ட comprendre முடியாது. pourquoi Dieu ne veut pas demeurer là-bas. அப்ப புரிகிறதா தேவன் ஏன் அங்கே தங்க விரும்பவில்லை என்று Il ne சொல்லி? veut pas être là-bas. அவருக்கு அங்கே இருக்க விருப்பமில்லை. C'est ce qu'il est en train de dévoiler Paul அதைத்தான் பவுல் dans வெளிப்படுத்துகிறார். l'acte 17. அப்போஸ்தலர் பணி 17 Dans l'acte 17, அப்போஸ்தலர் பணி verset 17 24-25. 24 25 Le Dieu qui a fait le monde et tous ceux qui s'y trouvent, étant le Seigneur du ciel et de la terre, n'habite point dans des temples faits de main d'homme. Il ne peut pas habiter dans des choses, dans des temples que vous avez fait vous-même de votre main. Il n'est point servi par des mains humaines, comme s'il avait besoin de quoi que ce soit. Lui qui donne à tous la vie, la respiration et toute chose pour vous. Acclame la parole, dis Amen. C'est lui. யாவற்றையும் உண்டாக்கின தேவனானவர் வானத்திற்கும் பூமிக்கும் ஆண்டவராய் இருக்கிறபடினால் கைகளினால் கட்டப்பட்ட கோவில்களில் அவர் வாசமாய் இருக்கிறதில்லை. எல்லாருக்கும் ஜீவனையும் சுவாசத்தையும் சகலத்தையும் கொடுக்கிற அவர் தமக்கு யாதொன்று தேவையானது போல மனுஷர் கைகளில் பணிவிடை கொள்ளுகிறதும் இல்லை. Dieu ne demandera pas de l'aide avec toi. ஆண்டவர் உன்னிடத்திலே உதவி Dieu ne கேட்கிறார். demandera jamais de l'aide en disant que construis-moi quelque chose pour moi. தேவன் உங்களிடத்திலே எனக்கு ஒரு இடத்தை Il dit que c'est moi qui ai donné la vie pour toi. C'est moi qui ai donné la respiration pour toi. உனக்கு சுவாசத்தை கொடுத்தது C'est நான் moi qui ai தான். donné toutes choses terrestres pour இந்த toi. உலக காரியங்களை உனக்கு கொடுத்தது நான் தான். Alors si tu construis quelque chose, அப்படி ஏதாவது ஒரு காரியத்தை ce n'est pas pour கட்டுவாய் moi, அது எனக்கல்ல, c'est pour vous tous qu'on vous venez en masse. நீங்க ரொம்ப சபை கூடி வருவதற்காக Puisque tu viens à mon nom, நீ என்னுடைய நாமத்திலே ma gloire வருகிறபடியால் et ma présence descendra அந்த là-bas. இடத்திலே என்னுடைய பிரசன்னம் Tu இறங்கி trônes வரும். très haut du ciel. நான் பரலோகத்திலே J'ai வீற்றிருக்கிறேன். compris de ce que tu es en train de நீ parler. பேசுகிறதை செவி கொடுத்து Mais attention, ஆனால் ஜாக்கிரதை, j'étais dans la maison avec toi. உன்னோடு கூட வீட்டிலே J'étais இருப்பேன். dans ton travail avec toi. உன்னுடைய வேலை ஸ்தலத்திலே உன்னோடு கூட J'étais இருப்பேன். quand tu étais devant la télé avec toi. டிவிக்கு முன்னாடி உட்கார்ந்து J'étais quand tu étais en train de marcher, quand tu as acheté n'importe quoi, j'étais avec toi. நீ எதையோ வாங்கி கொண்டிருக்கும் போது வெளியே J'étais quand tu as parlé, quand tu as désobéi, rebellé contre ton mari. இது உன்னுடைய கணவனுக்கு நீ எதிர்த்து J'étais quand tu étais en train de marcher n'importe comment, en parlant n'importe comment. எதையோ பேசி நடந்து கொண்டு போயிருக்கும். J'étais juste à côté de toi quand tu pensais dans ta tête dans l'orgueil et dans la rébellion. இந்த பெருமையும் எதிர்த்தனத்தோடு நீ Et j'étais là aussi quand tu préparais pour venir à l'église. சபைக்கு நீ ஆயத்தப்பட்டுக் கொண்டிருக்கும் J'étais போது juste à côté de ta voiture quand tu regardais mal tes frères et sœurs en Christ. உன்னுடைய சகோதர சகோதரி நீ தவறாய் பார்த்து Et je suis là aussi quand tu es en train de faire l'adoration. Acclame la parole. Acclame la parole, dis Amen. Dieu regarde tout. தேவன் Dieu எல்லாவற்றையும் visionne tout. தேவன் Dieu எல்லாவற்றையும் enregistre tout. தேவன் Dieu எல்லாவற்றையும் prépare la réponse pour tout. தேவன் எல்லாவற்றுக்கும் Si பதில் tu veux வைத்திருக்கிறார். ou tu veux pas, உனக்கு வேணுமென்னாலும் il வேணும். appuiera le haut-parleur qu'on appelle le serviteur de Dieu. தேவன் Il va relancer à la vitesse là. Tu dis, mais il est méchant. இது சொல்லுவார். Dieu, il met le lecture aussi dans ton cœur. N'est-ce pas, tu étais comme ça toute la semaine? இதயத்திலும் வைப்பார். Oh, mais personne ne l'a vu. Hein? யாருமே நீ Ce பார்க்கவில்லை n'est pas la peine que moi je l'ai vu. Dieu, il t'a vu, oui. oui. Ah, Qu'est-ce que tu racontes là? Ce n'est pas en train de rester dans ton toilette que tu es en train de murmurer parce que Dieu ne l'a pas écouté. டாய்லெட்ல இருப்பதனால Hey, தேவன் உன்னை les murs de toilette, ils ont des oreilles, fais attention. அந்த இடத்துல தேவன் செவியை வைத்திருக்கிறார். ஜாக்கிரதை. Ah oui, je parle dans les quatre coins. Hein. இதோ 4 செவுத்துக்குள்ள நான் பேசுறேன்னு சொன்னேன். Regarde bien à côté de la fenêtre là. Oui, est-ce que le pasteur il est là ou pas? ஜன்னலுக்கு பாஸ்டர் இருக்கிறாரா Après, நீ பார்த்தாரு. Hein? நீங்க நம்ம பேசிக் கொண்டிருந்தாலும் Tes murs, ils ont des oreilles. இதோ செவுத்துக்கும் காது Quand இருக்கு. j'arrive chez moi, tes murs, ils ont la bouche. இதோ நான் சொல்லுகிற உன்னுடைய செவுத்துக்கு வாயும் Il இருக்கு. entend, il me parle. அதை கேட்டு என்னிடத்துல அது சொல்லு. Voilà. Tu vas avouer ça après 1 an ou après 2 ans. ஒரு வருஷம் சென்று அதை நீ சொல்லுவாய். Arrête d'enfermer ton Dieu là. Soi-disant, t'as enfermé. உன்னுடைய தேவனை பூட்டி வைக்கிறதை நீ நிறுத்து. Personne ne peut l'enfermer. யாரும் அவரை பூட்டி வைக்க Donc, முடியாது. regardez, Dieu ne demeurera jamais, ou Dieu ne demandera jamais du service avec les autres. தேவன் மனுஷரிடத்திலே உதவி கேட்பது Dieu ne demande jamais du service. தேவன் மனுஷரிடத்திலே உதவி கேட்பது Déjà, quand tu viens dans un lieu de culte à la rencontre de Dieu, tremble. தேவனுடைய சபைக்கு நீ வரும்போது Parce que tu as une affaire avec un Dieu omniprésent. ஏனென்று சொன்னால் எங்கு வியாபித்து இருக்கிற தேவனோடு கூட இப்போது உனக்கு இடைப்பாடு இருக்கிறது.
Tu as l'affaire avec un Dieu omniprésent. இது எங்கும் வியாபித்திருக்கிற ஒரு Tu ne தேவன். peux pas mentir devant lui. அவர் பின்னாடி நீ போய் Tu சொல்ல ne peux pas முடியாது. amadouer avec ta parole. அவர் சும்மா போய் அங்க தாட்சா பண்ணவும் Il முடியாது. négligera pas quand il te voit dans tes larmes. உன்னை பார்த்து உன்னை கண்ணீரை பார்க்கும்போது அவர் அப்படியே மாறிடவும் மாட்டாரு. C'est lui qui parlera le quatre vérités. அவர் சத்திய வசனத்தை Et உன்னிடத்தில் c'est lui qui பேசுவார். aura le dernier mot à te dire. Attends, la அவர் parole, தான் c'est à கடைசி moi. வார்த்தையை C'est உன்னிடத்தில் lui qui சொல்லுவார். aura le dernier mot. அவர் தான் கடைசியில சொல்ல வேண்டியது Est-ce que tu சொல்லுவார். comprends? சொல்லுகிறது உங்களுக்கு Voilà புரியுதா? comment tu devais voir ton Dieu. அப்ப தேவனை நீ எப்படி பார்க்க வேண்டும்? Donc la Bible, il est clair. வேதம் தெளிவா L'Éternel met இருக்கிறது. des voiles. தேவனை வெளிப்படுத்துகிறார். Je ne peux pas, என்னால முடியாது. je ne peux pas என்னால முடியாது. vivre dans des lieux de culte que tu es en train de நீ faire. செய்து கொண்டிருக்கிற அந்த சபையின் Tu மத்தியிலே ne தங்கி peux இருக்க pas me முடியாது. construire une demeure. எனக்கு ஒரு வாசஸ்தலத்தை உன்னால் கட்டவே Tu ne முடியாது. peux pas me construire une demeure. எனக்கு ஒரு வாசஸ்தலத்தை உன்னால கட்டவே முடியாது. Il faut avouer. அப்ப அதை ஒத்துக்கொள்ளணும். Les croyants, விசுவாசிகள், l'être humain, மனுஷர்கள், même s'ils avaient beaucoup d'intelligence, அவங்க நிறைய அறிவு இருந்தாலும் on n'est pas à la hauteur de l'éternel de notre créateur. அவங்க நம்ம சிருஷ்டிக்கிற அளவுக்கு நம்மளால Donc tu இருக்க dois avouer முடியாது. en disant que Seigneur, அதை ஒத்துக்கொள்ளணும். ஆண்டவரே, je sais que tu es omniprésent. நீ எங்க வியாபித்து Je இருக்கிற sais que non seulement tu veux demeurer dans les Sion, tu veux demeurer à travers nous, au milieu de nous. இது சீயோனிலே மாத்திரமல்ல ஆண்டவரே, Mais எங்கள் qu'est-ce que மத்தியிலே nous on வாசம் peut faire avec notre பண்ணுகிறது. intelligence, Seigneur? எங்களுடைய அறிவிலே நாங்கள் என்ன செய்வோம்? எங்கே வாழ Où tu விரும்புகிறோம்? veux résider? எங்கே நீ தங்கி Où tu இருக்க veux விரும்புகிறோம்? demeurer, Seigneur? எங்கே நீ இருக்க Pour que tu விரும்புகிறோம்? me voies, என்னை நீ பார்ப்பதற்கு, pour que tu me guides, என்னை pour que tu me வழிநடத்துவதற்கு, parles. என்னோட பேசுவதற்கு. L'Éternel dit, தேவன் சொல்லுகிறார். l'Éternel répond. தேவன் உங்களுக்கு பதில் Je சொல்லுகிறார். le fais déjà. நான் ஏற்கனவே அதை செய்து விட்டேன். Le demain pour lui, அவருடைய தங்கி இருக்கிற இடம் l'être humain il ne peut pas le faire. மனுஷனால செய்யவே L'Éternel lui முடியாது. dit, je l'ai fait déjà, tu comprends pas toi. தேவன் சொல்லுகிறார், Mon நான் செய்து demeure விடுகிறேன், en bas, உனக்கு sur தெரியும். terre là, je l'ai fait déjà. பூமியிலே நான் தங்கும் இடம் நான் Attends, ஏற்கனவே Genèse ஏற்படுத்தியிருக்கிறேன் என்று சொல்லுகிறார். Regarde dans le Genèse 2:7. இது ஆதியாகமம் 2:7 சொல்லுகிறது. தேவனாகிய கர்த்தர் மனுஷனை பூமியின் மண்ணினாலே உருவாக்கி ஜீவ சுவாசத்தை அவன் நாசியிலே ஊதினார். மனுஷன் ஜீவாத்மாவானான். Hein? C'est quoi Genèse 2:7 là? L'Éternel Dieu forma lui-même avec ses mains de la poussière de la terre. Hein? Forma qui? Forma qui? மனுஷன். Hein? Forma qui? Forma son église. Forma son demeure. Forma son habitat. Il a fait de la poussière, hein, de la terre. Il a formé le temple. Il a soufflé son esprit là-dedans. L'être humain, l'église, il a pris vie. Acclame la parole, dis Amen. Amen. Alléluia. Amen. Ça vient expliquer. L'Éternel, தேவன் il a formé son église அவருடைய சபையை de la ஸ்தாபித்தார். poussière. மண்ணினாலே On appelle l'homme. மனுஷன் என்று Il சொல்லி souffla dans அழைக்கப்படுகிறது. cette église அவருடைய நாசியிலே son அந்த சபையை esprit. ஊதினார், அவருடைய ஆவியை. son esprit. அவருடைய ஆவியை. Dès que l'esprit s'installait dans cet corps, அந்த சரீரத்துக்குள்ளாய் அவருடைய ஆவி வந்த உடனே le corps il est devenu une temple vivante. Acclame la parole d'Amen. Alléluia. On peut faire construire de grands cultes, lieux de culte là. நான் பெரிய சபையை கட்டுவேன் கட்டுவேன் என்று Dieu என்ன சொன்னார்? dit, தேவன் சொல்லுகிறார், J'ai construit déjà நான் ஏற்கனவே une கட்டிவிட்டேன். temple que personne ne peut construire. ஒருவரும் கட்ட முடியாதபடிக்கு ஒரு ஆலயத்தை Avec l'intelligence humaine aujourd'hui là, இன்னைக்கு மனுஷனுடைய ils sont en அறிவினாலே train de toucher l'Himalaya, l'Everest là. இது எவரெஸ்ட் ஹிமாலயாக்கெல்லாம் போய் தொட்டு கொண்டிருக்கிறார்கள். Va créer avec la poussière un homme, on verra. அப்ப ஒரு மண்ணில எடுத்து ஒரு மனுஷனை செய்து பார்ப்போம். Si tu crées un homme, ஒரு மனுஷனை உருவாக்கி விட்டாய். ça ne sera pas un homme, ça sera un robot. அது மனுஷனா இருக்காது, அது ஒரு Voilà, ce ரோபோட்டா n'est தான் pas un இருக்கும். homme, c'est une machine. அது மனுஷனா இருக்காது, Tu அது peux créer மிஷினா une தான் machine, இருக்கும். là. அது மிஷினா தான் உன்னால செய்ய Mais முடியும். écoute-moi. ஆனா நான் சொல்வதை கேளு. Maintenant, tu vas comprendre la résidence de Dieu et de vous. தேவனுடைய La வாசஸ்தலம் demeure de எங்கே Dieu et de இருக்கிறது? vous. தேவனுடைய தங்கி Beaucoup de gens, ils vont comme ça, ils n'ont jamais menti. நிறைய பேர் சொல்வாங்க அவங்க போய் Quand tu sors, tu montes comme du bois de l'eau. இதோ நீ தண்ணி குடுக்கறது போல போய் L'Éternel சொல்வாய் dit, வெளியே போன hey, உடனே. je ne suis pas là-bas, là, dans le lieu de culte, je suis en தேவன் toi. சொல்வார், அந்த ஜெப இடத்திலே Parce நான் que ton உனக்குள்ள corps est இருக்கிறேன். mon habitat. ஏனென்று சொன்னால் உன்னுடைய Mon சரீரம் நான் தங்கி esprit இருக்கும் vit இடம். en toi. என்னுடைய ஆவி உனக்குள்ள வாசமா இருக்கிறது. Mon esprit vit en toi. என்னுடைய ஆவி Tout உனக்குள்ள ce que வாசமா tu fais, tout ce இருக்கிறது. que tu penses, je sais. நீ செய்கிறது நினைக்கிறது எல்லாம் Mais நான் toi, tu அறிவேன். l'ignores. ஆனால் நீ அதை அறியாமல் Tu இருக்கிறாய். l'ignores et dans le lieu de culte, tu fais du cinéma. நீ வந்து சபையில மாத்திரம் சினிமா காட்டிக் Tu dis que je suis un petit chatou doux là-bas dans le lieu de culte là. பூனைக்குட்டி போல
போல நான் இருக்கிற அந்த சபையில Mais இருக்கேன். Dieu sait que dans la famille ou à l'extérieur, tu es un chien, tu es un ஆனா chien தேவனுக்கு enragé. தெரியும் உன்னுடைய ஃபேமிலிக்குள்ள நீ ஒரு Non, நாய் oui போல ou கத்தி non? கொண்டிருக்கிறாய்ன்னு சொல்லி. Beaucoup de gens, ils sont là-bas, là, dans l'église, là. நிறைய பேர் சபையில Déjà, quand ils voient quelqu'un qui l'aime pas, யார அவங்களுக்கு பிடிக்கலையோ leur sang commence à brûler. அவங்களுடைய ரத்தம் கொதிக்க ஆரம்பிச்சிடும். Leur sang commence à dire, mais je vais voir celui-là, là, un jour ou l'autre, là. ஒரு நாள் அவங்களை வச்சுக்கிறாங்க. Maintenant, je suis dans un lieu de culte, c'est pour ça. Hein. சபையில இருக்கிற அதனால தான் அமைதியா இருக்கிறேன். Oui, il n'y a pas d'écho, c'est pour ça que personne n'entend. அதனால நான் பயக்கிற இல்ல அதனால Et தான். celui qui l'habite en toi, il connaît tout ce que ஆனா tu dis. உனக்குள்ள வீற்றிருக்கிறவர் அதை Alléluia. 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 La demeure de l'éternel, il est où maintenant? தேவன் தங்கி இருக்கிற இடம் எங்க Il இருக்கு? est en Sion, c'est vrai. அவர் சீயோனிலே இருக்கிறார். Mais quand il est sur terre, ஆனால் பூமியிலே il vit en nous. அவர் நமக்குள்ளாய் அவர் வாழ்கிறார். L'éternel vit en nous. தேவன் நமக்குள்ளாய் Parce que l'Esprit de Dieu vit en nous. ஏன்னு சொன்னா தேவனுடைய ஆவியானவர் Le நமக்குள்ளாய் corps இருக்கிறார். d'un humain devient une temple de Dieu. மனுஷனுடைய சரீரம் தேவனுக்கு ஆலயமாக Selon 1 இருக்கிறது. Corinthiens 3,16, 1 கொரிந்தியர் Paul 3:16 sait ce qu'il dévoile en révélation. பவுல் அதை Ne வெளிப்படுத்துகிறார். savez-vous pas நீங்கள் அறியாமல் que vous இருக்கிறீர்கள். êtes le temple de Dieu? நீங்கள் தேவனுடைய ஆலயமாக Il a pointé le doigt à qui? யாரிடத்திலே அவர் Il n'a pas pointé le doigt dans le culte de culte là. அவர் சபையை நோக்கி அவர் Il n'a pas சொல்கிறார். pointé dans un pèlerinage sur une montagne. இல்லை மலை மேல் ஏறி போய் நடந்து Il a pointé le doigt sur les hommes, sur les gens qui ont accepté Dieu. இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவர்களை நோக்கி அவர் Il dit que vous êtes le temple de Dieu நீங்கள் தேவனுடைய et que l'Esprit de Dieu habite en vous. Acclame la parole du Amen, Jesus. Que l'Esprit de Dieu habite en vous. உங்களுக்குள்ள தேவனுடைய ஆவி வாசமா இருக்கிறார். Donc le demeure de Dieu il est où? அப்ப தேவன் தங்கி இருக்கிற இடம் எது? La Samaritaine là. சமாரியன். Samaritaine, la dame. J'ai pas dit du Samarien. சமாரிய Samaritaine. ஸ்திரீ. Oui. சமாரிய ஸ்திரீ. Très bien. La Samaritaine, quand il était en train de parler de Jésus-Christ, சமாரிய ஸ்திரீயை இயேசுவோடு பேசிக் quand elle கொண்டிருக்கும்போது posait question, அவங்க ஒரு கேள்வி கேட்கிறாங்க. elle a dit, Rabbi, je vois que tu es un prophète là. நீங்கள் ஒரு தீர்க்கதரிசி என்று சொல்லி நான் Elle a அறிந்திருக்கிறேன். vu que, à son niveau, elle a vu que ça. அவனுடைய நிவோக்காவை அவதான் பார்த்தாள். Elle a dit que nous, நாங்கள் on adore Dieu sur cette montagne. நாங்கள் தேவனை இந்த மலையிலே தொழுது Vous கொள்கிறோம். dites qu'on devait adorer Dieu dans Jérusalem là. ஆனால் நீங்கள் எருசலேமிலே Au- தேவனை à ce தொழுது lieu. கொள்ள வேண்டும் என்று சொல்லி சொல்கிறீர்கள். Alors, où est-ce qu'on devait adorer? அப்ப எந்த இடத்திலே தொழுது கொள்ள வேண்டும் என்று Jésus dit, சொல்லி? femme, இயேசு சொல்லுகிறார், பெண்ணே crois-moi, என்னை விசுவாசி. le temps vient hein, நாள் வருகிறது que tu peux adorer ton Dieu உன்னுடைய தேவனை நீ où tu veux. எந்த இடத்திலும் தொழுது கொள்ளலாம் Parce que என்று Dieu, சொல்லி. il est esprit. தேவன் சொன்ன தேவன் ஆவியா Dieu, இருக்கிறார். il est esprit. தேவன் ஆவியா Ceux qui veulent இருக்கிறார். adorer l'éternel, தேவனை தொழுது il கொள்கிறவர்கள் adore avec l'esprit et avec la vérité. Acclame la parole, amen. Il adore Dieu avec l'esprit, avec la vérité. தேவனை ஆவியோடு உண்மையோடு தொழுது Ce temps கொள்கிறவர்கள். est venu déjà, il dit. அந்த நேரம் வந்து விட்டது என்று சொல்லி Et சொல்லுகிறார். je vous raconte encore une fois, je vous affirme, je vous confirme, le temps est venu déjà. ஏற்கனவே நேரம் வந்து விட்டது. Si l'Esprit de Dieu vit en toi, பரிசுத்தவான்கள் உனக்குள்ளே வாசம் si tu செய்கிறார்கள். corriges ta vie de lundi jusqu'à vendredi, உன்னுடைய வாழ்க்கையை நீ திங்கட்கிழமையிலிருந்து tu சனிக்கிழமை fais ta purification samedi en écoutant le Dieu qui est en train de vivre en toi-même. சனிக்கிழமை உன்னை நீயே பரிசுத்தப்படுத்திக் கொள்வாய் என்று சொல்லி Dimanche, சொன்னார். tu viens 100% pur pour recevoir la puissance et l'onction dans le nom puissant de Jésus-Christ. Acclame la parole d'Amen. Tu dormiras pas dans le lieu de culte. Tu ne diras pas, je ne comprends rien, il dit. இது உனக்கு ஏதோ புரியவில்லை என்று சொல்லி சொல்ல மாட்டார். Tu es une folle de la première classe. Quoi. இதோ பைத்தியமா Rien ne இருக்கிறார். comprend pas. Qu'est-ce que tu ne comprends pas? L'Esprit de Dieu vit en toi, oui ou non? Réveille-toi. பரிசுத்தவான்கள் உனக்குள்ளே வாசம் Non, oui செய்கிறார். ou non? L'Esprit de Dieu vit en toi. C'est lui qui est en train de montrer tout ce qui est la puissance et la profondeur de la parole. அவரே தேவனுடைய பரிசுத்தத்தினுடைய வார்த்தைகளின் ஆழங்களை காண்பித்துக் C'est கொண்டிருக்கிறார். clair, c'est ta vie qui est en pêle-mêle. அப்போ உன்னுடைய வாழ்க்கை தான் Tu தாறுமாறாய் fais இருக்கிறது. ta vie de spiritualité en catimini. இதோ உன்னுடைய ஆவிக்குரிய ஜீவியத்தை நீ தாறுமாறாய் செய்து கொண்டிருக்கிறாய். Voilà, soit disant tu es chrétien, tu fais n'importe quoi dans ta vie. Tu sers à des démons. Après tu dis, ouais, j'ai problème, hein. J'ai problème. Alors va trimer. அப்போ போய் எப்படியாச்சும் செய். Va trimer avec ton problème. போய் கஷ்டப்பட போ. Eh ben oui. Voilà. Nous-mêmes étant chrétiens, on ne comprend pas où est-ce qu'il demeure l'éternel. கிறிஸ்தவர்கள் Tu நமக்கு montres தெரியவில்லை, pour l'éternel, oui, தேவன் non. எங்கே வாசப்படுகிறாய் என்று Tu es சொல்லி. toujours rébellion. அவருக்கு Tu முன்பாக acceptes jamais quand les gens te corrigent. நீ Non, ஏற்றுக்கொள்ள மாட்டேங்கிறாய், non, கண்டிக்க et போகிறாய். non, je connais tout. Qu'est-ce que tu connais tout? Tu connais rien du tout. Tu ne comprends pas, ta vie était en pêle-mêle. Ta vie était dans la destruction. Si tu connais tout, n'est-ce pas, tu peux atteindre déjà le paradis? இது உனக்கு எல்லாம் தெரிந்தால் நீ Moi, par contre, du côté dit, je ne connais rien du tout, j'accepte.
ஒண்ணும் புரியல ஏற்றுக்கொள். Non, non, ne dites pas la vitesse. Regardez la personne dont vous parlez et dites c'est l'Esprit de Dieu qui parle à travers. Dis, je ne connais rien du tout. ஒண்ணும் தெரியாது. S'il te plaît, corrige-moi. தயவு செய்து என்னை கண்டிக்க. Acclame la parole maintenant. Où est Dieu? தேவன் எங்க இருக்கிறார்? Où est son demeure? எங்கே அவர் தங்கி இருக்கிற Beaucoup ஸ்தலம்? de gens cherchent n'importe où. நிறைய பேர் எங்கெங்கே தேடி Mais l'Éternel கொண்டிருக்கிறார்கள். dévoile ஆனா தேவன் வெளிப்படுத்துகிறார் le mystère. அந்த ரகசியத்தை. L'Esprit de Dieu vit en vous-même. பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ளாய் வாசம் L'Esprit de பண்ணுகிறார். Dieu vit en vous. பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ளாய் வாசம் Tu பண்ணுகிறார். ne vas pas dire oh prière. Hein? இதோ பிரியர் என்று சொல்லி L'Esprit de Dieu சொல்லுகிறார். est écouté déjà. Hein? பரிசுத்த ஆவியானவர் காது கொடுத்து Oui, கேட்கிறார். avant de faire ton maquillage, avant de venir ici. பேக்கப் பண்ணி சபைக்கு வருவதற்கு முன்பாக உஃப்னு சொல்றோம். Encore dimanche. இன்னும் ஞாயிற்றுக்கிழமை Je வந்துருச்சு ne sais என்று pas சொல்லி. qu'est-ce qu'il va crier. இதோ இன்னும் பாஸ்டர் கத்த போறாரு என்று சொல்லி. Il a entendu déjà. அவர் ஏற்கனவே அதை காது L'Esprit de Dieu vit en toi-même. உனக்குள்ளாய் பரிசுத்த ஆவியானவர் வாசம் Satan பண்ணுகிறார். cherche un demeure aussi. பிசாசும் அவன் தங்குவதற்கு ஒரு Satan இடம் cherche un தேடுகிறான். demeure. பிசாசும் ஒரு இடத்தை Déjà, tu devais தேடுகிறான். comprendre, déjà, Satan, il ne peut pas demeurer ailleurs. பிசாசால S'il வேலை veut faire son செய்ய activité. முடியாது. நீ- S'il veut faire ses activités. அவனுடைய செயல்களை கிரியை Il devait demeurer sur quelqu'un. சொன்னால் அவனும் ஒருத்தவங்களுக்குள்ள Oui ou non? Là, tu devais comprendre déjà clairement ce qui se passe. அப்ப நடக்கிறது நீ L'Esprit de Dieu, Dieu, s'il veut faire ses activités பரிசுத்த positives, ஆவியானவர் செய்யணும், positive il devait demeurer en toi. Avant la parole dit Amen. Il devait demeurer en toi. அவர் உனக்குள்ளாய் வாசம் பண்ணுகிறார். Alors fais tout pour inviter l'Esprit Saint en toi. அப்ப நீ செய்ய வேண்டிய காரியம் பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொள்ள எல்லாவற்றையும் செய்ய வேண்டும். Non seulement pour appeler, hein, அவரை அழைப்பதற்கு மாத்திரமல்ல qu'il demeure en toi. அவர் உனக்குள்ளாய் Cela veut வாசம் dire une fois qu'il est venu, அவர் உனக்குள்ளாய் tu devais வந்திருக்கிறார். tout faire pour qu'il ne sorte pas. அவர் உன்னை விட்டு போகாதபடிக்கு Parce que பாதுகாப்பு toutes tes வேண்டும். activités négatives peuvent le chasser. ஏன்னா உன்னுடைய எல்லா நெகட்டிவான Ah, l'onction ne partira pas, ça reste toujours. Hein. இந்த அபிஷேகம் வெளியே போகாது, அப்படியே இருக்கும். Oui, je suis d'accord avec toi. அது உண்மைதான். L'onction ne partira pas. அபிஷேகம் போகாது. Le maître de l'onction, il est parti, ça fait longtemps. Quand la parole dit Amen. Quand tu te dis, ah, l'onction, elle est là, l'onction, elle est là. Hein. அபிஷேகம் இருக்குது, அபிஷேகம் இருக்குது. L'Esprit de Dieu, il n'enlève pas l'onction qu'il t'a mis en toi. Mais le maître qui dit comment tu devais utiliser l'onction. ஆனா அந்த அபிஷேகத்தை Il n'est pas en toi, il est parti. பயன்படுத்தக்கூடிய தலைவர் அவரே. Le démon, il va utiliser cette onction. அப்போ அந்த அபிஷேகம் Tu comprends pourquoi je dis ça? எதற்கு நான் சொல்லுகிறேன்? Satan, il avait de l'onction sur lui. பிசாசுக்குள்ளே அபிஷேகம் இருந்தது. Plus puissant onction que toi et moi. உன்னை விட பெரிய Alors lui, il est அபிஷேகம் en train d'utiliser ça en dérivation. இது அது அவன் Là, தவறாக cette même onction, il peut utiliser en toi. அப்ப அந்த அபிஷேகம் C'est l'onction du Saint-Esprit aussi. அது பரிசுத்தவனோட Il n'a pas அபிஷேகம். inventé l'Esprit Saint. அது Il a பரிசுத்தவனோட toujours l'onction. அவங்களே Mais ces onctions, il amène la destruction, oui ou non? ஆனா அந்த அபிஷேகம் Eh bien, comment tu partiras la destruction aussi? Avec l'onction? நீயும் அழிந்து விடுவாய். Avec l'onction? அந்த அபிஷேகத்தோடு Réveillez-vous. அப்ப விழித்தெழுங்கள். Tu es le temple de Dieu. தேவனுடைய ஆலயமா La Bible இருக்கிறாய். dit, வேதம் si சொல்லுகிறது quelqu'un détruit le temple, யார் தேவனுடைய c'est ஆலயத்தை quelqu'un qui détruit அழிப்பார்களோ, le corps même, யார் அவங்களுடைய சரீரத்தை l'Esprit de Dieu அழிப்பார்களோ, même, il te détruira. பரிசுத்த ஆவியானவர் அவங்களை அழித்து விடுவார். Arrêtez, ne dis pas c'est pasteur qui est en train de me détruire. Hein. Donc, pasteur, J'ai mal au cœur. Quel mal au cœur? ça Si je te frappe pas, l'autre il va te détruire de la vitesse. நான் உன்னை அழிக்கவில்லை என்று சொன்னால் பிசாசு சீக்கிரத்திலே உன்னை அழித்து Non, c'est pas Satan. Oh, c'est Dieu, l'Esprit de Dieu. தேவனே உன்னை அழித்து விடுவார். C'est ce qu'il dit la Bible. Hein. வேதம் அதான் Non, சொல்லுகிறது. oui ou non? C'est quoi Satan? Allez, amène-moi un Corinthien. Un Corinthien. 3:16, vous l'avez lu là tout à l'heure? Allez, vas-y, 17 alors. Si quelqu'un détruit le temple de Dieu, Si quelqu'un, avec leur propre intelligence, avec leur propre vie, avec leur propre orgueil, avec leur propre rébellion, avec leur vie de têtu, s'il détruit la temple de Saint-Esprit, Dieu le détruira. Dieu le détruira à la vitesse. C'est ce qu'on ஒருவன் appelle தேவனுடைய la ஆலயத்தை détruire. கெடுத்தால் அவனை தேவன் Ah, கெடுப்பார். Ah, quand tu veux faire quelque chose de n'importe quoi, je vais rester comme ça en faisant. Hein. Non, c'est pas la peine que tu இதை restes. எதையாவது செஞ்சு நம்ம அப்படியே இருப்போம் என்று சொன்னால் தேவன் அதை அழித்து விடுவார். Voilà, l'Esprit Saint, il ne fait pas des compromis. பரிசுத்த ஆவியானவர் அதுல Faites காம்ப்ரமைஸ் செய்ய attention à ce மாட்டார். que je dis. ஜாக்கிரதை நான் Une fois que tu as சொல்லுகிறேன். reçu l'Esprit Saint, பரிசுத்த ஆவியானவர் பெற்றுக்கொண்ட பிற்பாடு soyez éveillés. விழித்திருங்கள். Soyez éveillés. விழித்திருங்கள். Avant que tu aies parlé mal avec ton mari, உன்னுடைய கணவன் கூட நீ தவறா avant பேசுறதுக்கு que tu முன்பாக, aies guidé mal ta famille et உன்னுடைய mari, குடும்பத்தை நீ வந்து தவறை tu as blessé l'Esprit Saint déjà. பரிசுத்த ஆவியானவரை துக்கப்படுத்தி Tu as இருக்கிறாய். blessé l'Esprit Saint. பரிசுத்த ஆவியானவரை Ne me dis pas துக்கப்படுத்தி c'est இருக்கிறாய். pasteur qui est en train de nous mettre en quarantaine. இந்த பாஸ்டர் உன்னை வந்து விலக்கி வைத்திருக்கிறார்னு Dieu, சொல்லாதீங்க. il voulait te détruire déjà. தேவன் உன்னை அழிக்க Dieu, il திட்டமிட்டிருக்கிறார். veut tendre la main pour te détruire. ஆண்டவர் உன்னை அழிக்க கரத்தை நீட்டுகிறார். Pasteur, il dit s'il te plaît, Seigneur, பாஸ்டர் சொல்லுகிறார், தயவு செய்து ne le fais pas.
அதை செய்யாதீங்க என்று சொல்லி. Je vais les gifler. là. இதோ நான் அறுத்து விடுகிறேன் ஆண்டவரே, இதோ நான் அறைகிறேன், Je vais tabasser Seigneur. நான் அடிக்கிறேன் ஆண்டவரே என்று Dis, சொல்லி. t'en es sûr? அப்போ உண்மையா Oui செய்வியா? Seigneur, oui Seigneur. ஆமா ஆண்டவரே என்று சொல்லும்போது தான் Il dit, vas-y, vas-y. அவர் சொல்வார் போ Je போ, recule. நான் Tu நான் comprends ce qui se passe? விலகிறேன் என்று சொல்லி. Tu comprends? அப்போ உங்களுக்கு புரிகிறதா நான் செய்கிறது? Tu comprends pas l'action, toi. செய்கை உங்களுக்கு புரியவில்லை. Quand tu fais des bêtises, ton papa, quand il vient avec la colère pour te frapper, là, இதோ கோபத்தோடு ta நீங்கள் maman தவறு intérieure à la செய்யும்போது vitesse, தாய் elle te donne தந்தை 2 ou 3 வரும்போது gifles, là. இதோ வந்து அவனை அடிக்கும் போது Ce n'est pas, elle t'a corrigé, elle t'a sauvé. Hein. இதோ அவனை தாய் உன்னை காப்பாற்றி La frappe de இருக்கிறான். maman, c'est moins puissant que ton papa quand il te frappe et que tu vas tomber par terre. இதோ தாயினுடைய Ah oui ou கோபம் non? குறைவானது, Ah, தகப்பனுடைய tu அடி vas, உன்னை அடிக்கும் elle a frappé, போது elle va dire dégage, dégage, vas-y, laisse pas devant la vue de ton papa, là. Dégage tout de suite. இதோ முதல்ல அப்பா முன்னாடி நிக்காத, ஓடு ஓடுன்னு Tu sais சொல்வாங்க. quoi, tu vas dire merci maman. அப்ப நீ போய் மெர்சி Parce que சொல்லுவாங்க. l'autre, s'il frappe là, ça va faire mal. Hein. ஏன்னு சொன்னா தகப்பன் அடிக்கும் போது Alors அதிகமாக déjà, quand ton வலிக்கும். pasteur corrige, dis merci pasteur. அப்ப பாஸ்டர் கண்டிப்பா Acclame la parole, dis amen. சொல்லுங்க முதல்ல. Dis, ah merci pasteur, tu m'as frappé. Hein. நன்றி பாஸ்டர் சொல்லுங்க. Gloire à Dieu. தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. Demeure de l'éternel. தேவனுடைய Beaucoup de வாசஸ்தலம். gens ne comprennent pas. நிறைய Ils ஜனங்களுக்கு sont அது en train de புரியவில்லை. vivre n'importe comment. எப்படி வேணாலும் வாழ்ந்து Souvent, கொண்டிருக்கிறார்கள். ils disent que je communique avec Dieu, je communique. நான் தேவனோடு பேசுகிறேன் Il n'y a aucune பேசுகிறேன். communication. ஆனா அவங்க தேவனோடு பேசுவதே இல்லை. Voilà, Dieu demeure où? தேவன் எங்கே வாசம் Voilà, பண்ணுகிறார் Dieu, qu'est-ce பாருங்கள். qu'il contrôle? தேவன் எதை கண்ட்ரோல் பண்ணி Il கொண்டிருக்கிறார்? contrôle ton cœur. உன்னுடைய இருதயத்தை அவர் Il கண்ட்ரோல் contrôle tes பண்ணுகிறார். pensées. உன்னுடைய சிந்தையை அவர் Il கண்ட்ரோல் contrôle tes பண்ணுகிறார். pas. உன்னுடைய நடைகளை Il அவர் contrôle de ce que tu கண்காணிக்கிறார். parles. பேசுகிறதை அவர் Alors, கண்காணிக்கிறார். change tout. அப்ப எல்லாவற்றையும் மாற்றிக்கோ. Change tout. எல்லாவற்றையும் மாற்றிக்கோ. Là où tu vas, நீ எங்கே போனா tu vas adorer ton Dieu. தேவனை நீ En தொழுது கொள்ளலாம். esprit et en vérité. Acclame la parole, dis amen. En esprit et en vérité. ஆவியோடும் உண்மையோடும். Même lundi, tu peux adorer ton Dieu en esprit et en vérité. தேவனை திங்கட்கிழமை Mardi, tu peux l'adorer aussi ton Dieu. ஆவியோடு தொழுது கொள்ளலாம். Il n'y a pas que dimanche. ஞாயிற்றுக்கிழமை Ah மாத்திரமல்ல. ouais, dans les lieux de culte là. இந்த சபையிலே மாத்திரமல்ல. Dieu te communique aujourd'hui. ஆண்டவர் உன்னோடு கூட என்று Le பேசுகிறார். vrai Dieu, உண்மையான c'est தேவன். un Dieu vivant. அவர் உயிருள்ள Il தேவன். est omniprésent. அவர் எங்கும் வியாபித்திருக்கிறார். Il vit, il demeure en Sion. அவர் சீயோனிலே Vers le வீற்றிருக்கிறவர். septentrion. அவர் பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள வீற்றிருக்கிறவர். Et il dit, அவர் சொல்லுகிறார், je vais faire une église en bas. இதை நான் கீழே ஒரு சபையை La gloire கட்டுகிறேன். de l'ancienne église qu'on a construit là, dans nos mains là. La gloire de l'ancienne église là. இது பழைய கட்டப்பட்ட ஆலயம் அல்ல. Celle que je vais construire. நான் கட்டுகிற அந்த ஆலயம் La gloire sera très puissante et très grande. அது வல்லமையுள்ளதாயும் பெரியதாயும் Personne இருக்கும். ne sait, il a fait déjà dans le Genèse. யாருக்கும் தெரியல அவர் Dans la Genèse, il est fait déjà. அவர் ஆதியாகமத்தை Personne ne sait jusqu'à கட்டியிருக்கிறார். aujourd'hui, on est en train de courir. இன்னைக்கு நமக்கு கூட C'est pas la peine de faire du pèlerinage pour தெரியும். rencontrer ton Dieu. Hein? தேவனை பார்ப்பதற்கு Assieds-toi sur ton யாரும் canapé et dis, mon papa, je t'aime. இதா இருக்கிற இடத்துல உட்கார்ந்து Il ஆண்டவரை dit, vas-y, ma fille, parle avec moi. Il est là à côté de சொல்லுவார், toi. உன்னோடு கூட Il இருக்கிறேன். sort de ton corps, il est à côté. Il dit, parle, ma fille, avec moi. Alléluia. 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 Ces gens, ils sont en train de courir, ils ne savent pas de quoi ils adorent. இதா போய் எதை ஆராதிக்கிறாங்கன்னே Nous, on தெரியாம sait de qui on இருக்கிறாங்க. adore. Amen. Acclame la parole, dis amen. Nous, on a qui, on sait, on a qui l'a fait. யாரோடு கூட நம்ம இடைப்பாடு இருக்கிறோம். Prie en esprit et en ஆவியோடும் vérité, parce que ton éternel vit en toi. Acclame la parole. Et crois dans la présence de l'éternel. Alléluia.